ஹாய் ஹர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து அரேஞ்ச் மேரேஜ் வித் மை சிஸ்டர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்துட்டு பாதி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னது, பாதி நான் போடுறது. ஸோ ரெண்டும் சேர்த்த ஒரு வீடியோ தான். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எஃப்எஃப் பார்ப்பாங்கன்னா இப்படி ஒரு சேனல் இருக்குப்பா, பார்த்து சப்போர்ட் பண்ணுப்பான்னு சொல்லி கொஞ்சம் வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும், ஓகே இந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலான்னு. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணலன்னா கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? அதை யாரும் மறந்துடாதீங்கடா. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிக்கும்னா மட்டும் பாருங்கள். இல்லை எனக்கு எஃப்எஃப்லாம் பிடிக்காதுன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் அழகாக வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து உங்கள் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல், உங்கள் அக்காவுக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ். ஸோ அவள் செம்ம அழகாக ரெடி ஆகிட்டுருக்கா, சாரியெல்லாம் கட்டி. ஏய் மியா, என்னடி எப்படி சொல்லிட்டு மியா உங்களை பார்க்குறா. என்ன இன்னைக்கு அதிசயமாக சாரீலாம் கட்டுற? நான் தான் சொன்னேன்ல இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ் அண்ட் ஃபேர்வெல்னு, அதனால தான். ரொம்ப அழகாக இருக்கடி மியா. நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு, நீயும் தான் அழகாக இருக்க அப்படி சொல்லி நீங்கள் க்யூட்டாக சிரிக்கிறீங்க. ஆமாம், என் தங்கச்சி வயனுக்கு என்ன பார்க்கவே அழகாக தெய்வத மாதிரி இருக்கா அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா சொடக்காலாம் எடுக்கிறா. நீங்கள் சிரிச்சிட்டு, சரி சரி நான் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நிமிஷம் இந்த ஃப்ளீட்டை மட்டும் எடுத்து விட்றி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து மியாவுக்கு எடுத்து விட்டுட்ருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு வேகமாக உங்கள் அம்மாட்ட ஓடிப்பேன். அம்மா அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் ஹக் பண்ணிக்கிட்டீங்க. என் தங்கம் கிளம்பிட்டியா? யாராச்சும் 6 மணிக்கே கிளம்புவாங்களாடி 9 மணி ஸ்கூலுக்கு? நான் தான் உனக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணணுமே. உனக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணி, டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண ஹெல்ப் பண்ணி, அக்கா காலேஜ் போகிறாளா அவளுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணனாலே டைம் ஃபுல்லாகிருமா. அதனால தான்மா சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஏன்டே இவ்வளோ பண்ணுற? அம்மாவே எல்லாம் பண்ணுவேன்ல, அம்மா எல்லாம் பண்ணோன்னே என் சொல்லும் டயர்டாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு நீங்கள் போய் காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. யார் எடுத்துட்டு அழகாக எட்டி பார்க்குறீங்க. உள்ளே வந்து நம்ம பாய்ஸ் 6 பேர் தான் வராங்க. அவங்க 6 பேர் தான். உங்கள் அம்மா வந்துட்டு இந்த போய் காஃபி கொடு. 6 பேர் ரெடியாக அழகாக கிளம்பி வந்திருக்காங்க. எப்படா இன்றைக்கி 7 மணிக்கே வர சொல்லிட்டாங்களா? ஆமாம்மா, பொதுவாக 8 மணிக்கு வர சொல்லுவாங்க, இன்றைக்கி 7 மணிக்கே வர சொல்கிறாங்க. ஃபேர்வெல் எதுவுமே சீக்கிரமாக போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா போய் அமைதியாக எனக்கு சோஃபாவில் படுத்துக்கிட்டான். நீங்கள் சுகா பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு சுகா பார்த்து சிரிக்கிறீங்க. தூக்கம் வருது நீ வேறு சிரிக்காத, காஃபியை கொடு. நீங்கள் இந்த அப்படி சொல்லிட்டு போய் சுகாட்ட காஃபி கொடுத்துட்டு மற்ற எல்லோரும் கொடுத்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, அக்கா இங்கே உங்கள் காதுக்குள்ளே கேட்டிருப்பா. நீங்கள் அவனை பார்த்துட்டு மாடியில் ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு உங்கள் அம்மா பக்கத்தில் நின்ட்டீங்க. என்ன கேட்டான் ஆள்? அம்மா இப்படி சொல்லாத, ஜிக்கி காதில் விழுந்துட போகுது. அம்மாவை என் க்ரஷ்ஷு தான்மா, நான் ப்ரப்போஸ் கூட பண்ணல, ஆனால் நீ ஆள் எல்லாம் சொல்லாத. உங்கள் அம்மா நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு அழகாக தலையாட்டுறேங்க. அம்மா அடிச்சடி கேட்டால் வைக்கப்பட்டுக்கிறீங்க. வா வா கட் பண்ணு, சாப்பிட்டு தான் கிளம்புவாங்க, எல்லோரும் சாப்பாடு ரெடி பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா கூட சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே பார்த்தா அங்கே உட்காந்து எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்பப்போ ஜேகே பார்க்குறீங்க. அடியே கண்ணிலே தூக்கி முழுங்கிடுவ போல். அப்படிலாம் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து தலை குளிச்சிருப்பீங்க. சொல்லி தலை சீவில் உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு தலை காயினும் வயன் அப்படி சொல்லிட்டு அந்த துண்டை அவுத்துடுறாங்க. உங்கள் ஹேர் வந்து செம்ம லாங்காக இருக்கும், அதாவது உங்கள் முட்டி வரைக்கும் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு அம்மா குக் பண்ணுறப்ப எதுக்கு அவுத்துடுறேன், அப்புறம் இப்படி தலையும் கட்டிகிட்டே நீ சமைக்க போறியா? அப்படி சொல்லிட்டு அழகாக தலையிட்டுறீங்க. காய விட்ரு எப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா சேர்ந்து சமைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அடிக்கடி ஜிக்கி சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. உண்மையை சொன்னால் நீங்களும் உங்கள் அம்மாவும் ரொம்ப க்ளோஸு. நீங்கள் என்னன்னாலும் உங்கள் அம்மாட்ட சொல்லிடுவீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சப்போ ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜேகே வந்து உங்கள்கிட்ட ரொம்ப கேரிங்காக நடந்துப்பான். 7 பேருமே உங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட் தான். பட் ஜேகே வந்துட்டு உங்கள் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பான். மற்ற எல்லாரும் உங்கள்கிட்ட பேசுவாங்க, மியாவோட சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஜாலியாக பேசுவாங்க. பட் ஜேகே வந்து உங்களை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துப்பான். அது வந்துட்டு அவன் நார்மலாக பண்ணுறான்னு என்னமோ தெரில, ஆனால் உங்களுக்கு வந்து அது ரொம்ப இதாகி உங்களுக்கு வந்து ஜேகே மேலே ஒரு லவ்வே வந்துடுச்சு. பட் ஜேகேக்கு வந்து உங்கள் அக்கா ஒரு க்ரஷ், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அக்காவுக்கு அது தெரியாது, அவசரமாக கேஷுவலாக எடுத்துப்பா.
பட் உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஜேகேக்கு மியாவை தான் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது. நீங்கள் அப்படி சொன்னாலே உங்கள் அம்மா சொல்லுவாங்க, அடுத்த செகண்டே ஜேகேக்கு ஒன்றை தாண்டி பிடிக்கும். என் அழகு தங்கம் ஒன்று யாருக்கு பிடிக்காமல் இருக்கும்? கண்டிப்பாக ஜேகேக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் மோட்டிஃபிகேஷன் கொடுத்து உங்களை பயங்கரமாக பூஸ்டப் பண்ணுறது. நீங்கள் ஜேகே பார்த்தாலே உங்கள் அம்மா எங்கிட்ட இருந்தால் வருவாங்களோ தெரியாது, மின்னல் மாதிரி வந்துட்டு சைட் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைடே கேட்டுருவாங்க. உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். அப்படி தான் ஹாப்பியாக உங்கள் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஆமாம் இன்றைக்கி லாஸ்ட் டே ஸ்கூலில் உனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழகாக தலையாடுறீங்க. அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்க, கிளம்பலையா நீ? கிளம்புன்னு தான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். சரி இரு நான் பண்ணுறேன், நீ போய் கிளம்பு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. நீ போய் கிளம்புவேன், நான் போய் உன்னை ஸ்கூலில் விட்டுட்டு வேறு காலேஜ் போகணும்ல, வேமா கிளம்பு, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுறேன். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, ஆனால் உங்களுக்கு 7 மணிக்கெலாம் போகணும்ல, எனக்கு 9 மணிக்கு தானே ஸ்கூலு, உன்னை ஒரு 8 மணி போய் நான் ட்ராப் பண்ணிடவா? ஆனால் நீங்கள் நான் போயிட்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன், சொல்லு 8 மணிக்கு ட்ராப் பண்ணிடவா? ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி அப்போ நீங்கள் கிளம்பு அப்படின்ட்டான். நீங்கள் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா உங்கள் அக்கா வந்துட்டு யார்ட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. அக்கா ஆடி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, அவள் கரெக்டாக ஃபோனை கட் பண்ணிட்டான். யார்கிட்ட பேசுகிறேன்? உங்கள் மாமாட்ட. யார் ஏடு சொல்லிட்டு இங்கே கூட நான் அக்காட்ட பாருங்க. நேரம் வரட்டும் நானே சொல்கிறேன், மாட்டி கொடுத்துடாத. நிஜமாக லவ் பண்ணுறியாடு? அப்படி சொல்லிட்டு அக்கா அழகாக தலையாட்டோம். நீங்கள் சிரிச்சிட்டே வந்துட்டு கிளம்பியிருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு உங்கள் அக்கா லவ் பண்ணுறான்னு சொல்கிறது ஹாப்பி தான். நீங்கள் கீழே வரீங்க, கரெக்டாக பார்த்தா ஜேகே என்னமோ பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக அவன் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே சின்சியராக மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் அக்கா மாடிலேருந்து இறங்குறா, அவளும் மெசேஜ் பண்ணிட்டே இறங்குறா. நீங்கள் வேமா உங்கள் அக்காட்ட போயிட்டு, யார்கிட்ட பேசிகிட்ருக்கா? உங்கள் மாமாட்ட தான். அப்படி சொல்லிட்டு அவளை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு அவளும் சிரிச்சிட்டே கீழே வரா. நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்கல. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கலாமா, உங்களுக்குலாம் டைம் வந்துடுறேன். வாடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவை சேர்ந்து எடுத்து வச்சுட்ருக்கீங்க. எல்லோரும் மியாவை ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. என்னடி மியா பொண்ணு மாதிரி இருக்க? மியா வந்துட்டு அவனுக்கு தலைவன் எடுத்து 6 மூஞ்சில் அடிச்சுட்டு, டே நான் பொண்ணு தான்டா. இல்லடி நீ பார்க்க பையன் மாதிரியே இப்போ எப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமினை பார்த்து மியா முறைச்சிட்ருக்கா V1. அதான் பாரு பையனுக்கு பொண்ணு கிட்ட போட்டால் பொண்ணு மாதிரி மாறுமாண்டா, புதுசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லோரும் மட்டும் மியாவை வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தா ஜேகே வந்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். ஜேகே சிரிக்காமல் என்னாச்சும் சப்போர்ட் பண்ணுறா. நிஜமாக அவங்க கலாய்க்கிறது உண்மை தானே. இப்போ பார்த்தாலும் அந்த டிஷர்ட்டு பேண்ட்டி போட்டு பையன் மாதிரி அலைஞ்ச, இன்றைக்கி சடனாக பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கியேடி, அது எங்களுக்கே ஷாக் ஆகுது அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க. சரி சரி போதும் வாங்கடா சாப்பிட்லாம். வரோம்மா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாப்பிட உட்காடுறாங்க. உங்கள் அம்மா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. கரெக்டாக அவங்க அப்பா வந்து வந்துட்டார். எங்கே வாங்க சாப்பிட்லாம். வரேம்மா அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு மியா பார்த்துட்டு, மியா என்னம்மா பார்க்க பொண்ணு மாதிரி இருக்க? மியா அவங்க அப்பாவை பார்த்து முறைக்கிறான். மற்ற எல்லோரும் விழுந்து சிரிக்கிறாங்க. ஐயோ அங்கிளுக்கு கூட உண்மை தெரிஞ்சிருச்சு, நீ பார்க்க இன்றைக்கி பொண்ணு மாதிரி இருக்குங்கிறது அவருக்கே இன்றைக்கி தான் ஃபீல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கலைச்சிட்ருக்காங்க. அப்பா நீங்களுமா? ஐயோ மியா அப்பா அப்படி கேட்கல, பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி தெரியுறேன்னு அப்பா அப்படி சொன்னேன். ஜிடி ஏன்டா நீங்கள் வேற ஏன்டா ஏற்றி விட்றீங்க? ஐயோ அங்கிள் உண்மை தானே, விடுங்க உட்காருங்க அப்படி சொன்னேன். உங்கள் அப்பா சிரிச்சிட்டே வந்து உட்காராரு. நீங்கள் உங்கள் அப்பா சொன்னதை கேட்டு சிரிச்சிருப்பீங்க. ஆனால் ஒயன்லாம் பார்க்க எப்போ போய் பொண்ணு மாதிரி இருக்கா, நீ அதான் எப்போயாச்சும் பொண்ணு மாதிரி இருக்கா. உங்கள் அப்பா வந்து திருப்பி கவுண்டர் கொடுத்தா நீ மீயா பார்த்து முறைக்கிறா. ஐயோ அப்பா சும்மா சொன்னேம்மா அப்படி சொல்லிட்டு அவர் வரை க்யூட்டாக சிரிச்சுக்கிறாரு. பாப்பா கோவம் கூட படமில்ல அப்படி சொல்லிட்டு மியா வந்து ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு மியா பெரிய பொண்ணாயிட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக மியாவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். மியா வந்து அவங்க அப்பா சொல்கிறத கிட்ட அவங்க அப்பா பார்த்துட்டு, கல்யாணமா என்னப்பா புதுசாக பேசுகிறேண்ணா? உண்மை அது தானே, காலேஜ் முடிச்சிட்டீலாம், அடுத்து கல்யாணம் தானே பா, அதை அப்புறமா பேசிக்கலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு மியா சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு போயிட்டா. பாய்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என் வரியா ட்ராப் பண்ணிட்டா. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேக் எடுக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சரி போயிட்டு வரி இப்படி சொல்லிட்டு தலையாடுறாங்க. உங்கள் அப்பா ஏன் அப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. அப்பா கொண்டு போய் விடுறாம்மா, அவங்க காலேஜ் போட்டோம். சரிப்பா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்டே வந்து பைக் சேவை எடுக்கிறாரு. ஜேகே பார்த்துட்டு, அங்கிள் நீங்கள் இந்த சைட் போகணும், அவளை கொண்டு போய் அந்த சைட் ட்ராப் பண்ணு. எதுக்கு அங்கிள் நானே ட்ராப் பண்ணிப்பேன்ல? இல்லைடா டெய்லி நீயே தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்க, இனி பேர் நீ காலேஜ் முடிச்சுட்டு நான் தான் கொண்டு போய் விடணும், ஸோ நான் இந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன். இல்லை நானே டெய்லியும் கூட ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு
ஜேகே வந்து உங்கள் பேக்கை வாங்கிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் சிரிச்சிட்டு என்ன அப்போ நான் ஜேகே கூடயே போகிறேன் பாய்ப்பா அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் அப்பாவும் சிரிச்சிட்டு சரி போயிட்டு வாமா அப்படின்ட்டாரு. நீங்கள் குடுகுடுன்னு ஓடி வந்து ஜேகேவோட பைக்கில் ஏறிட்டீங்க. இப்போ ஜேகே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் அக்கா வந்து சுகாவோட பைக்கில் இருக்கா. பாய்ஸ் எல்லாம் அப்படியே 2 பேராக தான் உட்காந்துருக்காங்க. ஜேகே கரெக்டாக பைக் கொண்டு போய் ஸ்கூல்கிட்ட நிறுத்திட்டு ஓகே ஒயன் பாய் சரி அடி சார் நீங்கள் இறங்கிட்டு குதிச்சுட்டு 2 ஸ்டெப் போகிறீங்க. ஒயன் அடி சார் நீங்கள் ஜேகே சைட் திரும்புறீங்க. இன்றைக்கி வந்து உங்கள் லாஸ்ட் டே தானே, உங்கள் அம்மா உங்களுக்கு ஃப்ரீ ஹேர் விட்டு முன்னாடி அழகாக ஒரு கிளிப் மட்டும் தான் குத்திட்டு இருப்பாங்க. பார்க்க செம்ம ஏஞ்சல்ட்டிக்காக இருக்கீங்க. ஜேகே வந்து உங்கள் ஹேரை உங்கள் இயர்ஸ் கிட்டே டக் பண்ணி விட்டு அழகாக இருக்க தேங்க்யூ சொல்லிட்டு கேட்டால் சிரிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அதுவும் லாங் ஹேர் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குடி அச்சோ என் பப்ளுக்குட்டி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறோம். உங்களுக்கு செம்ம ஷையாகிடுச்சு. நீங்கள் உள்ள வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஐயா ஐயோ வைஷோடு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிட்டீங்க. என்னடி வரும்போது இவ்வளோ ஹாப்பியாக வர, இன்றைக்கி என்ன நினச்சி தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஜேகே பண்ணதை சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேகேவோட லவ் தாண்டி பண்ணுறாரு. இருக்கலாம் ஸ்கூல் வேறு முடிக்க போகிறேன்ல அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாரு. ஐயோ எனக்கு வெக்கமாக வருதுடி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து செம்ம ஜாலியாக சிரிச்சிட்டே வந்து நீங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி உங்களுக்கு அப்படியே தான் போயிருக்கும். இந்த சைட் பார்த்தா இவங்க பயங்கர ஆட்டம், பாய்ஸ் எல்லாம் பயங்கரமாக குத்தாட்டம் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து எல்லாருமே காலேஜ்லாம் முடிச்சுட்டாங்கல்ல. ஸோ எல்லாருமே வந்துட்டு அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி பிளான்லாம் போட்டு யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்களோ அதை டிசைட் பண்ணி அந்தந்த பிளானை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே வந்து நீங்களும் 12th முடிச்சு நீங்கள் அவங்க படித்த காலேஜ்லேயே ஃபஸ்ட் இயர் சேர்ந்துட்டீங்க. பாய்ஸ் எல்லாரும் அப்படியே அவங்க அப்பாவோட பிஸ்னஸ்லாம் எடுத்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க அப்பா பிஸ்னஸை வந்து எடுத்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மியா வந்து வீட்டில் தான் இருக்கா. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு 4 நாளில் காலேஜ் ஸ்டார்ட் ஆக போகிறனால நீங்கள் வந்துட்டு அழகாக உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்கா? அதான் காலேஜ் ஸ்டார்ட் ஆக போதில்லக்கா, அதான் என்னென்ன போடலாம் எப்படி போடலாம் என்னென்னு எல்லாம் பார்த்துட்ருக்கேன். இந்த ட்ரெஸ்க்குள்ளேயே தாண்டி கிடக்க 2 நாளாக நான் காலேஜ் போனப்பெல்லாம் அப்பா இவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, உனக்கு எவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, நீ தானே சொன்ன எல்லோரும் இப்படி தான் வருவாங்க நீ இப்படி போனேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ இதை போட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து அவள் ட்ரெஸ்லேயும் 1 2 கொடுத்துட்ருக்கா. நீங்கள் அதையும் வாங்கி வச்சுட்ருக்கீங்க. திடீர்னு பார்த்தா ஹாலில் சவுண்ட் கேட்குது. நீங்களும் உங்கள் அக்கா ரூமில் தான் இருந்திருப்பீங்க. இது ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான். ஸோ உங்கள் அம்மா வந்து தூங்கிடுவாங்க. உங்கள் அப்பா மதிய டைமில் வீட்டுக்கே வர மாட்டார். நீங்கள் 2 பேர் ரூமில் இருக்கீங்க. யாரா ஹாலில் பேசுறது அப்படி சொல்லிட்டு கீழே போய் பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா பாய்ஸ் 7 பேர் இருக்காங்க. உங்கள் அம்மா 7 பேர் காஃபி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. என்ன சடனாக வந்திருக்காங்க? உங்கள் அக்காவுக்கு புரியல. என்னடா புதுசாக திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க? தெரிலடி, அப்பா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னார். அப்பாவா? அப்படி சொல்லிட்டு அழகாக ஒரு தலையாட்டிட்டு 7 உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு ஓ சரி இருங்க நான் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் செய்ய உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டீங்க. என்னம்மா சடனாக 7 பேர் வந்திருக்காங்க? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இன்றைக்கி மியா பொண்ணு பார்க்க வராங்க. அக்காவையா? ஈவினிங்கா உங்கள் அப்பா அதனால் இவங்க 7 பேரும் வர சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே டெக்கரேட்லாம் பண்ணணும்ல, இவனுங்கன்னா ஹெல்ப் பண்ணுவானுங்களேன்னு சொல்லி இவங்க வர சொல்லியிருக்காரு. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலடி, என்கிட்டே சடனாக சொல்கிறாரு. நான் எப்படி மியாட்ட சொல்ல போகிறேன்னே தெரில. என்னம்மா சொல்கிறேன் இவ்வளோ சடனா? அட போடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு எல்லா ஸ்நாக்ஸும் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் போய் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. மியா வந்துட்டு என்னடா சடனாக வந்திருக்கீங்க? தெரியலடி, அங்கிள் தான் கால் பண்ணி ஃப்ரீயாக இருந்தால் வாங்கடான்னாரு. நாங்களும் சண்டே தானே எங்களுக்கு என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஓ அப்படி சொல்லிட்டு மியா வந்து பேசிகிட்ருக்கா. நீங்கள் மியா கிட்டே போயிட்டு அக்கா என்னடி அப்படி சொல்லிட்டு மியா அவங்கள பார்க்குறான். ஜேகே வந்து உங்கள் அக்காவுக்கு ரைட் சைடு உட்காந்துருக்கான். உங்கள் அக்காவுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஜிமின் உட்காந்துருக்கான். நீங்கள் ஜிமின் சைடு தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் என்னாச்சு வயன்? நீங்கள் ஜிமினையும் உங்கள் அக்காவையும் பார்த்துட்டு அதுவா அப்பா எதுக்கு உங்களெல்லாம் வர சொன்னாங்கன்னா இன்றைக்கி மியாவை பொண்ணு பார்க்க வராங்களாம். டக்குன்னு 7 பேருக்குமே ஷாக்கு. என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு ஆரம் உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் அப்படி சொல்லிட்டு அழகாக தலையாட்டுறீங்க. ஜின் உங்களை பார்த்துட்டு இது யார் உங்ககிட்ட சொன்னது? அம்மா. அப்புறம் இதுக்கு எங்களை வர சொன்னாங்களாம் அப்படி சொல்லிட்டு உங்களை பற்றி சுகா கேட்குறான். அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் 7 பேர் வந்தால் டெக்கரேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் உங்களை வர சொல்லியிருக்காராம் அப்பா. ஓ ஜேகப் உங்களை பார்த்துட்டு இது முன்னாடி டிசைட் பண்ணதா? அப்போ சடனாக அம்மாட்ட சொன்னாராம். என்னன்னு எனக்கும் புரியலையே அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. மியா வேமா உங்கள் அம்மாட்ட போயிட்டு அம்மா என்ன மியா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு ஆல்ரெடி அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் கேட்டால் அதான் வாங்கி எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காள். அதான் என்னம்மா என்கிட்ட கூட சொல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு என்னோடய லைஃப்பில் முடிவு எடுப்பீங்களா? நீ எங்களோட பொண்ணு தானே, நாங்கள் தானே பெற்றோம்,
எங்களுக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு. நீ போய் வேலையை பாரு. அம்மா அது மியா நீ போய் சாரி கட்டு, என்னால் முடியாது. ஏன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கத்துறாங்க. உங்கள் அம்மா சவுண்ட் கேட்டோன்னே பாய்ஸ் நிமிஷம் ஷாக்கு. எதுக்கு ஆன்ட்டி கத்துறாங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு 7 பேரும் அந்த வாசலில் நிற்கிறாங்க. நீங்கள் அழகாக பூனைக்குட்டி மாதிரி அவங்க 7 பேருக்கு முன்னாடி நின்று பார்த்துட்ருக்கீங்க. என்ன என்ன மியா நினச்சிட்ருக்க? என்னால் நான் முடியாதுன்னு சொன்னேன். ஏன் வாய்ஸை ரைஸ் பண்ணுறேன்னா சட்டனாக அது என்ன சொல்லிகிட்ருக்க? மரியாதை போய் கிளம்பு, வந்து நில்லு, அப்பா வர சொல்லியிருக்கேன்றாரு. அப்பா இன்னும் கொஞ்சம் தான் வந்துடுவார். இங்கே வேலையை பார்க்கணும், நீ நகரு. அம்மா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். நம்ம பாய்ஸ் 7 பேருக்கு ஷாக். அப்படியே 7 பேர் ஆஹான்னு பார்த்து நின்றுட்டுருக்கானுங்க. நீங்கள் டக்குன்னு 7 பேரையும் பார்த்துட்டு ஏன் உங்களுக்கு தெரியாதா? 7 பேர் டக்குன்னு கீழே குடிஞ்சு உங்கள பார்த்துட்டு உனக்கு தெரியுமா? நீங்கள் அழகாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி தலையாடுறீங்க. யாருன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். அது தெரியாது, ஆனால் லவ் பண்ணுறான்னு தெரியும். சொல்லியிருக்கா மாமாட்ட பேசுகிறேன்னு. ஆரம் உங்களை பார்த்துட்டு அடி பாவி எவ்வளோ தூரம் பறிச்சு வச்சுருக்கா, நீ கூட ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படி சொல்லிட்டு உன் மண்டையிலே கொட்டுறான். ஆரம் கொட்டாத அப்படின்னு ஜென் டக்குன்னு இழுத்துட்டு ஏன்டா குழந்தைய கொட்டுற? குழந்தைய அது குட்டி சத்தம் கூட சேர்த்து மறைச்சிருக்க பாரு, அது நம்மக்கிட்டே அப்படி சொல்லிட்டு ஆரம் மறைக்கிறான். அவளே மவன்ட்ட மறைச்சிட்டா, நீ இதை கேன்ட்ட எகிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் கியூட்ட ஆரம்கிட்ட எகிரிட்டு போகிறீங்க. ஜேகே உங்கள் வாயை பொத்திட்டு ஐயோ வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படி சொல்லிட்டு உங்கள் வாயை பொத்திட்டு நிற்கிறான். அப்படி சொல்லிட்டு ஜேகே கையை எடுத்துகிட்டு நீங்கள் சின்சியராக வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா செம்மையாக முறைச்சிட்ருக்காங்க மியாவை. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், இதுக்கு மேலே பேசிக்கோ. ஷோ என்ன நினச்சிட்டு இருக்கியோ நீ அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து வேகமாக வெளியே வராங்க. பாய்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு போய் உட்காந்துட்டு திருப்பி சின்சியராக வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நீங்களாம் அவங்க கூட தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வா வரேம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும்னு வர்றீங்க. ஜேகே அவங்க கையை பிடிக்க வரா, நீங்கள் அதுங்காட்டி உங்கள் அம்மா கூப்பிட்றாங்களேன்னு ஒடியே போயிட்டியும். இல்லை அக்கா லவ் பண்ணுறாளா? நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அழகாக டிங்கின்னு மண்டையாட்டுறீங்க. என்னடின்ட்டு சொல்லவே இல்லை. அக்கா தான் சொல்லாதேன்னு சொல்லிச்சு. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைச்சிட்டு எல்லாம் தானே சொல்லு, இதுக்கே முறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வேற முடிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஐயோ இப்போ அப்பா ஃபோன் பண்ணி வர சொல்கிறதா இல்லை எனக்கு என்னடி பண்ணுறது? நீ வர சொல்லு, அப்பா பட்டுக்கு அவங்கள வர சொல்லிட போகிறாங்க, அப்புறம் ஏதாச்சும் சொல்லி போடுவார். நீ ஃபஸ்ட்டு அப்பா வர சொல்லு. சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா வர சொல்கிறாங்க. எதுவுமே சொல்ல, நீங்கள் வீட்டுக்கு வாங்க கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. சரி வரேன் இரு அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா ஃபோன் வச்சுட்டு வந்திருப்பார். அங்கே பார்த்தா பாய்ஸ் 7 பேர் உட்காந்துருக்கான். டெக்கரேட் பண்ணலையாடா இன்னும்? பண்ணுறோம்ப்பா அப்படி சொல்லிட்டு 7 பேர் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. மியா வந்துட்டு இன்னும் கிச்சனுக்குள்ளேயே தான் நின்றுட்டுருக்கா. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்த்துட்டு உங்கள் பெரிய பொண்ணு ஏதோ உங்கள்கிட்ட பேசணுமா, ஃபஸ்ட்டு என்னன்னு கூப்பிட்டு கேளுங்க. என்னடி பேசணுமா? மியா இங்கே வாமா அப்படின்னோடனே மியா வெளியே வரா. இன்னும் ரெடி ஆகலையா? 5 மணிக்கு வராங்களாம்மா, மணி 3 ஆயிடுச்சுல, நீ ரெடி ஆகாதுக்குள்ளே நாங்களும் எல்லாம் டெக்கரேட் பண்ணிடுறோம். அப்பா என்ன மியா அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா பார்க்குறாரு. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறப்பா, என்னால் நீங்கள் காட்டுற பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் என்ன சொல்கிற? அப்பான்னு ஒரு பையனை லவ் பண்ணுறேன், என்னால் நீங்கள் காட்டுற பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மியா உங்கள் அப்பா செம்மையாக முறைச்சிட்ருக்காரு. உனக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் மியா. அப்பா எனக்கு செல்லெல்லாம் கொடுக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இதுக்கு எதுக்கு எல்லோரும் மாற்றி வாய்ஸை ரைஸ் பண்ணுறீங்க? உங்கள் அப்பா வந்து மியா முறைச்சிட்டு அடிக்க வர டக்குன்னு உங்கள் அம்மா பிடிச்சிட்டு எங்கள் வயசுக்கு வந்து பிள்ளைய கையை நீட்டுறீங்க. டக்குன்னு பாய்ஸ் 7 பேர் எந்திரிச்சே வந்திருப்பாங்க. என்ன அங்கிள் பொசுக்குன்னு கையை நீட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஒரு அளவு தான் செல்லமாக இருந்தாலும் என்ன பேசும்போது எதிர்த்து நெஞ்ச நிமித்துக்கிட்டு பேசுது. அட்டிச்சானா காது கிழிஞ்சு போயிடும். 2 பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்தேன்ல, என்ன சொல்லணும்? எங்க என்னன்னு கேட்டுக்கலாங்க, எகிராதீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அப்படியே உங்கள் அப்பா கையை பிடிச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்கள் அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து அமைதியாக சோஃபாவில் உட்காந்துருக்காரு. பாய்ஸ் 7 பேர் உட்காந்துருக்காங்க. மியா வந்துட்டு அமைதியாக உங்கள் அப்பா முன்னாடி நின்றுட்டுருக்கா. உங்கள் அம்மா வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு இந்த சைடு நின்றுட்டுருக்காங்க. என்ன நடக்க போதுமா தெரியலையேடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அம்மா சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீ யாரை லவ் பண்ணுற? அப்பா அது இப்படி சொல்லி மியா சொல்ல வரா. நீ சொல்லவே வேணாம், அந்த பையனை கூப்பிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி காட்டு. அவன் நல்லவன், எனக்கு ஓகே, நான் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லைன்னா நான் சொல்கிற பையன்தான் மியா. நீ அதுக்கு வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருந்த காது கிழிஞ்சிரும் பார்த்துக்க. நல்ல பையன்தான்ப்பா, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லோரும் வந்துட்டு மியாவை பார்த்துட்ருக்காங்க. மியா வந்துட்டு அவங்க அப்பாட்ட கொஞ்சம் அதை போல்டாக தான் சொல்கிறா, பட் அமைதியாக சொல்கிறா. போய் கூப்பிட்டு வா. இப்போயாப்பா? இப்போ தான் போய் கூப்பிட்டு வா. சரிப்பா அப்படி சொல்லிட்டு மியா வந்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கா. போய் கூட்டு வான்னு சொன்னேன் மியா. அப்படி சொல்லிட்டு மியா டக்குன்னு வந்துட்டு ஷுகாவோட கையை பிடிச்சிட்டு நிற்கிறா. ஷுகாவும் கூட எந்திரிச்சு நின்றுட்டுருக்கான். உங்கள் அப்பாவுக்கு ஷாக்கு, உங்கள் அம்மாவுக்கு நெஞ்சு வலியே வந்த மாதிரி இருக்குது. ஷுகாவோ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஆடை பார்க்குறானுங்க.
சுகாவா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கும் ஷாக்கு. உங்கள் அப்பா பார்த்துட்டு சுகாவா அப்படின்னோடனே சுகா சைலண்ட்டாக பார்த்துட்டு, சாரி அங்கிள், இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபேமிலியாக பேசணும் தான் நான் எதுவும் இன்வால்வ் ஆகலை, இல்லைன்னா கண்டிப்பாக நான் பேசியிருப்பேன். ஃபேமிலியில் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுகிறப்ப நான் பேசுகிறது அது நாகரிகம் இல்லைல்ல, அதனால தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன். நானும் மியாவும் தான் அங்கிள் லவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அவளாம் ப்ரப்போஸ் பண்ணல, நான் தான் பண்ணேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அவள் அக்செப்ட் பண்ணப்பே சொன்னாள் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான்டா கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அவள் சொன்னால் பிரச்சனை வரும், நான்லாம் எதிர்த்து நிற்க மாட்டேன், நீ தான் நிற்கணும் அப்படிலாம் சொன்னான். எனக்காக எதிர்த்து நிற்கிறாங்கிற போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் உங்களை ஹர்ட் பண்ணிட்டா அப்படிங்கிறது என் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது சாரி அங்கிள் அப்படி சொல்லிட்டு ஷிகா வந்து சாரிலாம் கேட்டுட்ருக்கோம். பாய்ஸ் 6 பேருக்கு ஆணி ஷாக்கு. ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஷிகாவும் மியாவும் லவ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் இந்த கேங்குள்ளே இருக்காங்க, பெருசாக பேசிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு தான் அலைவாங்க. இவனுங்க லவ் பண்ணுறானுங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் இருக்குது. ஜேகே வாயில் கையை வச்சு பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஜேகேவும் ஷிகாவும் வந்துட்டு பிரதர்ஸ். ஷிகாவுக்கு வந்து ஒரு வருஷம் உடம்பு சரியாமல் இருந்தனால அவன் வந்து கூட சேர்ந்து ஜேகே கூட படிக்க ஆரம்பிச்சிருவான். ஜேகே இவங்கெல்லாம் அப்படியே இந்த 7 பேர் செட்டு கூடயே அப்படியே இருந்தனால ஷிகா வந்துட்டு யாருமே பெரிய பையன் மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அப்படியே நார்மலாக நம்ம கேங்கில் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஷிகா லவ் பண்ணுறா அப்படிங்கிறது ஜேகேக்கு ஷாக்கு. டெய்லி நிறைய பேசுவாங்க ஜேகேவும் ஷிகாவும். ஆனால் ஒரு நாள் கூட ஷிகா இதை சொன்னதே இல்லை. ஜேகே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். உங்கள் அப்பா ஷிகா பார்த்துட்டு, நீ நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஷுகா, ஆனால் இப்படி ஒரு விஷயம் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஷாக்காக இருக்குது. உங்கள் அப்பா ரியாக்ஷனை எல்லோரும் ஆணு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா ஷுகாவை பார்த்துட்டு, என்னால் நீங்கள் கேட்டோன்னே எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக மியாவை இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க உனக்கு பண்ணி வைக்க விருப்பமே இல்லை. ஆணு ஷுகாவுக்கு ஷாக்கு. ஏன் அங்கிள் அப்படி சொல்லிட்டு ஷுகா பார்க்குறான். நீங்கள் பண்ணது லவ், அதை வந்துட்டு என்னால் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு உடனே நான்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். ப்ராப்பராக வந்து பொண்ணு கேளு, உங்கள் வீட்லேயும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் கட்டி வைக்கிறேன். எல்லாருக்கும் உங்கள் அப்பாவோட அடுத்த ஆன்சரை கேட்டு சந்தோஷம்தான். அங்கிளுக்கு அப்போ ஓகே தான் போலன்னு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லலை, சைலண்ட்டாக ரூமுக்கு போயிட்டாரு. அவங்க அம்மா பின்னாடி போயிட்டு என்னடி அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. உங்களுக்கு எதுவும் கோவம் எதுவும் இல்லை மியா மேலே? கோவம்லாம் இல்லை, சின்ன வருத்தம் தான், நான் சொன்ன பையனை கட்டிக்கலையேன்னு சொல்லி. அது ஷுகாவும் நல்ல பையன் தாண்டி, எனக்கு அதனால் அவள் ஷுகா கையை பிடிச்சிருந்தோடனே ஷாக்கான. ஆனால் பட் கோவம்லாம் வரல. ஷுகா தானே, பார்த்துக்கலாம், நல்லா பார்த்துப்பான். அவங்க அப்பாவோட பிஸ்னஸை பயங்கரமாக பார்த்துக்கிறான். ஜேகே வந்து அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறான். பட் ஷுகா தான் பயங்கரமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கான். அதனால ஷுகா பார்த்துப்பான்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஓகே தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. உங்கள் அம்மாவுக்கு இதை கேட்கும்போது அப்பாடி மனசார அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு 2 நாள் ஆகுது. இன்றைக்கி வந்து ஷுகா வீட்டிலேருந்து பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. உங்கள் வீட்டில் செம்ம தட்டப்புடலாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாய்ஸ் 7 பேரும் பயங்கரமாக வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஷுகாவும் வந்திருப்பாங்க வீட்டை டெக்கரேட் பண்ண. உங்கள் அப்பா, டே நீ மாப்பிள்ளடா, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா அங்கிள், அதெல்லாம் பார்க்காதீங்க, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு தான் சார் ஓடிருப்பார். இப்போ வந்து எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. உங்கள் அக்கா செம்ம அழகாக ரெடியாகி வந்து நிற்கிறா. அவள் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைலு. உங்கள் அப்பாவுக்கு அதை பார்க்கும்போது என் பொண்ணு சந்தோஷத்தை விட எனக்கு வேறு எதுவும் பெருசாக தெரியாது அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அங்கே தான் க்யூட்டாக அவசரப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டு வான் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உன் கையை பிடிச்சிட்டு எங்கே போகிற நீ? அதான் அங்கே ஆண்டி, இங்கே வா ஃபஸ்ட்டு இங்கே நெல் அப்படி சொல்லிட்டு உங்களை ஜேகே பிடிச்சி உங்கள் அக்கா பக்கத்தில் நிற்க வச்சிட்டான். நீங்கள் வீக்கிட்ட போயிட்டு என்னடி அப்படி சொல்லிட்டு இருந்தவங்களை பார்க்குறான். அழகாக இருக்கடி எப்படி சொல்லிட்டு வீங்களை பார்க்குறேன். நீங்கள் தேங்க்யூ, நீ தான், நீங்கள் எப்போதுமே வீக்கிட்ட தான் காம்ப்ளிமெண்ட் கேட்பீங்க. ஏன்னா அவன் நல்லா இல்லைனா உண்மையிலே நீ நல்லா இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நல்லா இருக்கீங்கன்னா அழகாக இருக்கடி அப்படிம்பா. நீங்கள் அதனால அவங்ககிட்டயே போய் காம்ப்ளிமெண்ட் கேட்டுட்டு இருப்பீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? அது நான் அழகாக இருக்கேனா இல்லையான்னு கேட்டியா? எடுத்துட்டு அழகாக தலையாட்டுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு உண்மையிலே இந்த ஆஃபீஸர் நீங்கள் அழகாக இருக்கு, தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே பார்த்தா உங்கள் அக்காவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே இந்த மாதிரி என்னை கல்யாணம் வைக்கலாம் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு அவங்க அம்மா பக்கத்தில் போய் அமைதியாக உட்காந்துருக்கான். ஏண்டா ஜேகே, நீ எப்படா கல்யாணம் பண்ணலான் இருக்க? ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு வாமா. ஏன்டா நான் சொல்லுவேல எனக்கு ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருக்கணும். ஆமாம் அதுவே மியா தான் ஆடு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மாவுக்கு ஷாக்கு. டே உங்கள் அண்ணன் பண்ணிட்டே போகிறாடா, நீ வேறு இந்த குண்டா அவங்க சொல்லவே இல்லை, திடீர்னு தூக்கி தலையில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். சரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறாங்க. ஜேகே வந்து சொல்லுவான், அந்த வீட்டில் குட்டி பாப்பா இருப்பாமா, க்யூட்டாக இருப்பாமா, அழகு சொல்லம்மா அப்படிலாம் சொல்லுவான். அவங்க பேரை கூட சொன்னதில்லை. அழியாரா அந்த பாப்பா? மியாவோட தங்கச்சி குட்டி பாப்பாவா? ரெண்டு பெரிய பிள்ளையாக தானடா இருக்குது. காலேஜ் தாம்மா போக போகிறா. காலேஜ் போக போதா அந்த பொண்ணு?
மியா கூட பிறந்த தங்கச்சியாடா? அப்படி சொல்லிட்டு ஜேகே அழகாக தலையாட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டுருக்கீங்க, அவங்க உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படி சொல்லிட்டு குடுக்குன்னு ஆன்ட்டேன். என்னாச்சுமா அப்படி சொல்லிட்டு அவங்கள்ட்ட அழகாக கேட்குறீங்க. உன் பேர் என்ன? என் பேர் ஒயன். மியாவோட தங்கச்சி தானே? எடுத்துகிட்டு அழகாக தலையாடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நீங்கள் உட்காரு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு அவனுக்கு லைட்டாக இடையில கேப்புறான். இந்த கேப் போதுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கை பார்த்து கேட்குறீங்க. அடே உட்காரு. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காருறீங்க. நீங்கள் அப்படியே ஜேக்கே மேலே இடிஷேட் தான் உட்கார்ற மாதிரி இருக்கு. அவங்க உங்களை பார்த்துட்டு நீ அழகாக இருக்கே, நீ உங்கள் அக்காவை விட அழகாக இருக்கே. நீங்கள் சிரிச்சிட்டு இல்லை எங்கள் அக்கா தான் என்னை விட அழகு அப்படிங்கிறீங்க. ஜேகே அதை கேட்டு சிரிச்சிட்டு பரவாயில்லையே ஒயன், உனக்கு ரொம்ப பெரிய மனசு தான் அடிச்சு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஆமாம், யாருமே தன்னை விட இன்னொருத்தங்க அழகுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி நீ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா உனக்கு பெரிய மனசு தான். நீங்கள் ஜேகே சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. அவங்களும் சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ சுகாவுக்கும் உங்கள் அக்காவுக்கும் பேசி முடிச்சுட்டாங்க. கரெக்டாக ஜேகேவோட அம்மா உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் அழகாக அங்கிட்ட ஆடிட்டே இருக்கீங்க. உங்கள் ரெண்டாவது பிள்ளைக்கு எப்போ அலைன்ஸ் பார்ப்பீங்க? அங்கே எல்லோரும் ஒரு நிமிஷம் ஷாக்கில் டக்குன்னு சுகாவோட அம்மா பார்க்குறாங்க. சுகா அவங்க அம்மா பார்த்துட்டுமா என்ன கேட்குறோம், அந்த பிள்ளை இப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருக்கு. அமைதியாருடா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறாங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு இப்போ தாங்க அந்த பொண்ணு ஸ்கூலே முடிச்சிருக்கு, சின்ன பிள்ளைங்க. இல்லை அது சுகா விட ஜேகேக்கு ஒரு வயசு தான் சின்ன பையன். 2 பேரும் ஒன்றா தான் படிக்கிறாங்க. சுகாவுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னா அது எப்படி நல்லாயிருக்கும், அப்புறம் ஜேகேக்கு பண்ணி வைக்கலைங்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு அதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அவங்க சின்ன பிள்ளைய வேணால் ஜேகே கட்டி கொடுங்களேன், நல்லா பார்த்துப்பான். அதான் நான் காலேஜ்லாம் படிக்க வச்சு என் பையன் நல்லா பார்த்துப்பான். எல்லோரும் ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இங்கிட்ட குதிச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஷாக் இது வேறு உங்கள் காதில் விழுந்திருக்கோம். நீங்கள் ஆணு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு எங்கள் அம்மா சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னோடனே ஏன்டி இவங்க என்ன கேட்டுட்ருக்கோங்க, 20 நிமிஷம் வாங்கன்றேன். வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா டக்குன்னு உங்கள் அப்பா கைப்பிடிச்சி ரூம் கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே ஜேக்கை போட்டு அவங்க அம்மா போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். என்ன பேசிகிட்டு இருக்கோம், எனக்கு தங்கச்சிண்ணா சொல்லி வேலை குட்டி பாப்பான்னு என்னமா பேசிகிட்டு இருக்கா? எப்படா தங்கச்சி ஆகும்? சுகா அக்காவை கட்டிக்கிறானா எப்படா தங்கச்சி ஒன்று தங்கச்சி ஆகும்? அதெல்லாம் ஆகாது. தங்கச்சி உனக்கும் முறை தான் அம்மா அப்படி சொல்லிட்டு ஜேக்கை முறைச்சிட்ருக்கோம். பாய் முறை நான் பேசினா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அவள் சின்ன பிள்ளைம்மா. ஏது சின்ன பிள்ளை? அதை காலேஜ் போகிறாள், அதை சின்ன பிள்ளை இல்லை. சுகாவோட அப்பா பார்த்துட்டு என்னடி பண்ணுற நீ? அமைதியாக இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களாம் தானே 22 வயசில் கல்யாணம் பண்ணிங்களே, அப்புறம் என் பையனுக்குலாம் பண்ணி வைக்க வேணாமா? அப்படியே எதுக்குன்னு நியாயம் பண்ணுறடியே. சுகா வந்துட்டம்மா ஐயோம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கேட்டுட்ருக்கான். பாய்ஸுமே ஆண்டி ஆண்டி அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காங்க. என்னாலாம் முடியாது, நீ பேர் லூஸ் மாஸ் பேசாது, என்னடி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்கிறேன். உயர் என்ன சின்ன பிள்ளை, அதான் காலேஜ் போகிறாள். இப்படி காலேஜ் தாண்டி போகுது அந்த பிள்ளை. அதெல்லாம் அவங்க பண்ணி வைக்கலாம், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? காலேஜ் தாண்டி போகிறா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. யார் அவளுக்கா? விட்டா ஜேக்கவை கடிச்சு முழுங்கிடுவா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாம் தெரியுங்க. என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முறைச்சிட்ருக்காரு. அதெல்லாம் அவளுக்கு எல்லாம் தெரியும். அது இல்லாமல் அவளுக்கு வேறு ஜேகே பிடிக்கும், கட்டி வச்சிட்டோம்னா நல்லது தான். உங்கள் அப்பாவுக்கு ஷாக்கு. ஐயோ சின்ன பிள்ளை தாண்டி. சின்ன பிள்ளையா? உங்கள் பிள்ளை 10வது படிக்கிறதுலேருந்து ஜேகே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவனை கட்டி வைக்கிறது நல்லதான்ப்பா, நான் போய் ஓகேன்னு சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கடகடன்னு வராங்க. உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு என்னோடய பேசிகிட்டு இருக்கேன். நான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டு ஓகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷாக்கு, ஜேகேக்கும் ஷாக்கு. ஜேகே உங்கள் அம்மா பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உங்களுக்கும் சேர்த்து கையோடு அங்கேயே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் ஷாக் தான், பட் உங்களுக்கு ஹாப்பி தான். ஏன்னா ஜேகேல நீங்கள் ஒரு ஸ்மைலோடு இருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா சுகா கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா இப்போ அந்த வீட்டுக்கு அவள் மட்டும்தான் போயிருப்பா. இப்போ நீங்களும் அவள் கூட வரீங்கல்ல, அதனால அவளுக்கு செம்ம ஹாப்பி. உங்களை கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ சைடு குதிச்சிட்ருக்கா. எங்கள் சுகாவுக்கும் செம்ம ஹாப்பி. ஏன்னா அக்காவும் தங்கச்சி ஒரே வீட்டில் வராங்க, அதுவும் அண்ணனுக்கு தம்பிக்கும் அப்படிங்கிறப்ப சுகாவுக்கும் அது ஓகே தான். பட் ஜேகேக்கு தான் சின்ன பிள்ளோட ஏண்டோட படம் படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு. இப்படியே டேஸ் தான் போய் உங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ். நீங்கள் அமைதியாக ரூமில் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஜேகே சைலண்ட்டாக நல்லா குப்புற அடித்து தூங்கிட்டு இருக்கான். எப்போவுமே அப்படி தான் நடக்கும். நீங்களாச்சும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் கிட்ட கூட வர மாட்டான். ஆனால் உங்கள்கிட்ட பேசுவான், உங்களை கேர் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். பட் சைலண்ட்டாக போயிடுவான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ பொறுமையாக கீழே இறங்கி பார்க்குறீங்க. ஆல்ரெடி உங்கள் அத்தையும் உங்கள் அக்காவும் நின்று சமைச்சிட்ருக்காங்க. நானும் வந்திருப்பேன்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு பாருங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு நீ காலேஜ் கிளம்பலையா? காலேஜ் கிளம்புறேன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேணாம், போ 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 போ
நீ அமைதியே கிளம்ப. அத்தை நானும் தேன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தைகிட்ட நீங்கள் ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்கீங்க. சுகா வந்துட்டு மா இந்த பிளேஸ் சேர்த்துக்கோ, இல்லைன்னா இதுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நீங்கள் சுகா பார்த்து க்யூட்டாக மறைக்கிறீங்க. மா அவள் டெய்லி அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாம்மா, அதெல்லாம் இருந்தா இவளையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு உங்களை சேர்த்து விட்டு மியாவை எடுத்துகிட்டு ஓடிட்டானிங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு உங்கள் அத்தை பார்த்துட்டு. ஐயோ நீ வாமா அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் அவங்க ஹெல்ப்புக்கு வச்சுட்டாங்க. சுகா முதல்ல அந்த வீட்லேயே சைலண்ட்டாக இருப்பான். இப்போ கேப்பு கிடைக்கிற இடத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஈவன் குடும்பத்தோட நீங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரியே தான் பண்ணுறான். ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே படுறதில்ல. நீங்கள் வந்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு போயிருக்க உங்கள் அத்தை இவங்க டார்ச்சர் தாங்க முள்ளட அப்படி சொல்லிட்டு போவாங்க. பட் ஜேகே சும்மானே இருக்க மாட்டாப்பா, பிரித்து விட்டு வந்த மாட்டேன். நான் மட்டும் அமைதியாக இருக்கேன், நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி போய் பிரித்து விட்ருவான். அப்படியே வந்து ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஜேகே வந்து கரெக்டாக ஆஃபீஸ் கிளம்பி வரான். நீங்களும் அழகாக காலேஜ் கிளம்பி நின்றுட்டுருக்கீங்க. சரி போகலாமா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கூட போக போகிறீங்க. அங்கே பார்த்தா சுகாவும் உங்கள் அக்கா வந்து லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டு வராங்க. சுகா வந்துட்டு லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்மைலோடு நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அக்காவும் அப்படி தான். உங்கள் அத்தை வந்துட்டு சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க சரி அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஜேகேக்கு உங்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே புரியல. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அக்கா எங்கே போகுது தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு உங்கள் கை பிடிச்சி திருப்பி உள்ளே கூட்டான்ட்டு என்ன நடக்குது அவங்க டக்குன்னு ஜேகேயோட அம்மா பார்த்துட்டு அது ஒன்றும் நடக்கல, நீ அவளை கூப்பிட்டு போடா. இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் கேட்டேன். அதுவா ஆடி சொல்லிட்டு சுகா வந்து க்யூட்டாக சிரிக்கிறான். இப்போ நீ என்ன மைத்துக்கு வைக்கப்படுற? நீங்கள் சுகா பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து உங்களை பார்த்துட்டு எப்படிலாம் வைக்கப்படுறான் பார்த்தியா அவன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு அவனை பார்க்குறான். நீங்கள் ஆணு சுகா வைக்கப்படுறதே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு அடியே ஏன்ட்டு இப்படி ஆணு சுகா பார்க்குறான்? இல்லை எப்போதுமே சுகா நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வந்தால் அமைதி சோஃபாவில் படுத்து தூங்கிடுவார். இல்லைன்னா அம்மா என்ன சமைச்சிருக்கீங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவார். லைட்டாக தான் எவ்வளோ லைட்டாக தான் உங்கள் ஹஸ்பண்ட் சிரிப்பார். ஆனால் இன்றைக்கி வெக்கம்லாம் போடுறாரு சுகா மாமா. அம்மா உங்களுக்கு வெக்கம்லாம் வருவோம். சுகாவுக்கு நீங்கள் இப்படி சொன்னேன்னு இன்னும் வேறு வெக்க வருது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் ஹனிமூன் போகிறோம். ஜேகேக்கு ஷாக்கு. ஹனிமூன் போகிறானுங்களா அம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறான். ஆமாண்டா ஒயன் சின்ன பிள்ளை அதான் உனக்கு ஹனிமூன் இப்போதைக்கே வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் புக் பண்ணோம். இப்போ அவளுக்குன்னு போய் காலேஜில் விடு. ஜேகே பார்த்துட்டு எனக்கெல்லாம் கல்யாணம் அடுத்த நாளே ஹனிமூன் போகணுன்னு இவ்வளோ பிளான் இருந்துச்சு. அப்படியே உங்களை பார்க்குறேன் நீங்கள் க்யூட்டாக சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. ஐயோ குழந்தைய பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கவன். சரிப்பா போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். பார்க்குறான் அவங்ககிட்ட சுகாவும் வந்துட்டு அக்காவும் வந்துட்டு அழகாக காரில் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஜேகே வந்து பைக்கில் ஏறிட்டா. நீங்கள் பின்னாடி பைக்கில் ஏறி உட்காருங்க. சுகா பைக் வந்து டேரெக்டாக காலேஜ் தான் போகுது. சரி பார்த்து ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாருங்க. ஜேகே டக்குன்னு கை பிடிச்சிட்டு எங்கடி தாலி நீங்கள் வந்துட்டு அழகாக உங்கள் ட்ரெஸ்லேருந்து எடுத்துக்கிட்டீங்க இங்கே தான் உள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. உங்களுக்கு என்ன மஞ்சள் கயிறு தான் போட்டிருக்காங்க, இன்னும் வந்துட்டு தங்கத்தாலி மாற்றலை. ஓ அப்படி சொல்லிட்டு அதை வந்து வெளியே எடுத்து விட்டானுங்க. மாமா இதை வெளியே போடக்கூடாதான். வெளியே போடக்கூடாதான் இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாலை வந்து இப்படி சும்மா ஒன் சைடாக போட்டிருப்பீங்க. அதை எடுத்து டபுள் சைடாக போட்டு இன்னொரு பின் கொடு. காலேஜில் யாரும் டபுள் சைடாக சால் குத்த மாட்டாங்க. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் டக்குன்னு பின் இருக்குது இந்த ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகேட்ட கொடுத்துட்டீங்க. அந்த பின்னை இங்கிட்ட ஒரு சைடு இந்த சைடு ஒரு சைடு ரெண்டு பின்னையும் குத்தி விட்டு இப்படி போ. நீங்கள் எப்படியே பார்க்குறீங்க. உங்கள் தாலியை வந்துட்டு அந்த தாலி மட்டும் தான் தெரியல, மற்றபடி அந்த மஞ்சக்கயிறு ஃபுல்லாக தெரியுது. சாலை வேறு டபுள் சைடாக போட்டுட்டான். ஏதோ காலேஜ் போகிற மாதிரி இல்லை, திருப்பி ஸ்கூல் பிள்ளை மாதிரியே இருக்குது. ஸ்கூலுக்கு தானே அப்படியே போவாங்க. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறா. நீங்கள் ஓடியே போயிட்டீங்க பேக்கை தூக்கிட்டு. ஜேகே உங்களை பார்த்துட்டு இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் டைரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டான். அங்கே போய் பார்த்தா சுகா வேறு ஹனிமூன் போயிட்டான்ல. இப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நிச்சயமா வாடா இந்த பூனையும் பால் குடிக்குவான்னு பார்த்தா அந்த பூனை என்னோட பீர் இப்படி போட்டு அடி நடிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சு சுகாவை தான் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். எல்லாரும் அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிமினியே மாற்றி பார்க்குறான். மற்ற எல்லோரும் அப்படியே ரவுண்ட் பார்க்குறான். ஜிமின் ஜேகே பார்த்துட்டு இந்த பூனையுமா பால் குடிக்கும்னு நினச்ச பூனை பால் குடிக்குது, இந்த பூனை கண்டிப்பாக குடிக்கும்னு நினச்சோம். என்ன மச்சான் நீன்னு சொம்பு தூக்கிட்டு இருக்க. ஜேகே செம்மையாக முறைக்கிறாங்க. எல்லோரும் விழுந்து சிரிக்கிறாங்க. ஆமாம் அவன் இன்னும் 3 வருஷத்துக்கு கோயிந்தான்னு சொல்லி அப்படியே செத்த வேண்டியதான் அவன் சொல்லி எல்லோரும் ஜேகே போட்டு கொள்ளாய்ச்சி எடுக்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு எல்லாம் இந்நேரம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. எல்லாராச்சும் ஓடியே போயிட்டாங்க. அடுத்த செகண்டே ஜேகே முறைக்குமோ அந்த 2 பேரும் மட்டும் ஜேகே பிடிச்சிட்டு டென்ஷன் பண்ணாதீங்கடா அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் முறைச்சிட்டு இருக்கான். சரி மச்சான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஜேகே வந்து அமைதியாக ஜிமினை பார்த்துட்டு அவனுக்கு வந்தாதாண்டா தெரியும், என்ன வந்தால் தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்டால் வேறு கேட்குறான். அப்படி சொல்லிட்டு அவன் இது வேறு பண்ணுறான். ஏண்டா உனக்கு மியாவை தானே பிடிக்கும். ஜேகே டக்குன்னு 2 பேரையும் பார்த்துட்டு இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆன்ட்டி தான் சொன்னாங்க. எங்கள் அம்மாவா
அப்படின்னு சொல்லிட்டு அழகாக 2 பேர் தலையை வேற ஆட்டுறாங்க. தெரியாட்டோட எங்கள் அம்மா சொல்லி வச்சுட்டு அன்றைக்கி எங்கள்கிட்ட மட்டும் தான் சொன்னாங்க, நிச்சயமாக உனக்கு மியா தான் பிடிக்குமாடா. மியா பிடிக்கும் மீன்ஸ் அவள் கேரக்டர், அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும்டா. எப்போவுமே வந்துட்டு லூஸான டிஷர்ட் அப்புறம் லூஸான பேண்ட்ஸ் போடுவா. அவள் பேசுகிற விதம் ரொம்ப கேஷுவல்ஸாக அப்படி இருக்குமே, அதனால எனக்கு பிடிக்கும்டா. மியா பிடிக்கும்னு இது பொருளே கலப்பாதீங்கடா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா? என்ன பிடிக்கும், பட் அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் பிடிக்காது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பார்க்குறான். அழகாக தானடா ஒயின் போடும், ஒயின் குட்டி ஏஞ்சல் மாதிரி க்யூட்டாக இருப்பாடா. இல்லைடா, அவள் லூஸ் டிஷர்ட் லூஸ் பேண்ட் அப்படிலாம் போடவே மாட்டாள், டைட் ட்ரெஸ்ஸே போடுவாள், எனக்கு அது கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சும்மா கேஷுவலாக அவனுங்க ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து இன்றைக்கி எப்பவும் போல வந்துட்டா. இங்கே பார்த்தா நீங்களும் உங்கள் அத்தையை வந்து கோயில் கிளம்பிட்டுருக்கீங்க. அத்தை எனக்கு சாரீ வேணாம், நான் ஆஃப் சாரியே கட்டிக்கிறேன்னு. கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, சாரியே கட்டுரு, இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து நாளைக்கு வேறு உனக்கு தாலி பிரித்து கோர்க்கலான்னு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த மஞ்சள் கயிறோடு இன்னைக்கு கோயிலுக்கு போனால வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கரெக்டாக கிளப்பிட்டு இருக்காங்க. ஜேகே அப்போ தான் வந்துட்டா வந்து ரூம்குள்ளே வந்திருப்பான். இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க அம்மா வாய்ஸ் கேட்கும் அப்படி கேட்டிருப்பான். பார்த்தா நீங்கள் வந்து அழகாக சாரீ கட்டிட்டு உங்கள் லாங் ஹேர் வேறு, உங்கள் அத்தை சும்மா எடுத்து கிளிப் மட்டும் உங்களுக்கு குத்தி விட்ருப்பாங்க. ஃபுல்லாக லாங் ஹேரை அழகாக விரிச்சுட்டு சின்னதாக ஒரு செயின் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்க, கீழே வந்து ஒரு பெரிய செயின் மாதிரி போட்டுட்ருக்காங்க. அது கீழே வந்து தாலி தொங்கிட்டுருக்கு. செம்ம அழகாக நின்றுட்டுருக்கீங்க. யாருமே உங்களை பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுன்னு சொல்லவே மாட்டாங்க, அந்த மாதிரி செம்மையாக நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே அம்ஷம் உங்களை ஆணுமே மறந்து பார்க்குறான். என்ன எவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான். ஜேகேவோட அம்மா பார்த்துட்டு டே பார்த்தது போக நான் கோயில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டே போகிறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கோம். அவனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக். அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு ஸ்டில் உங்களை பார்த்ததே நினச்சிட்டு இருக்கான். எவ்வளோ அழகாக இருப்பாளா, இருக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக தானே இருக்க மாதிரி இருக்குது. இடுப்பாக இருந்துச்சு அந்த சேலைக்கு. ஆடு சொல்லிட்டு ஜேகே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டான். அது ஓனி நினச்சி ஆடு ஷாக் ஆகிட்டு இருக்கான். இப்படியே பார்த்தா நீங்களும் உங்கள் அத்தையை டேரெக்டாக கோயில் தான் போயிருப்பீங்க. அங்கே பார்த்தா உங்கள் அம்மா வந்திருக்காங்க. இந்த மாதிரி உனக்கு இந்த தாலி கொடி தாண்டி வாங்கியிருக்கான். சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்களே எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வரீங்க. ஜேகே வந்து பார்க்குறான். நீங்களும் உங்கள் அத்தையும் வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்துருப்பீங்க. 2 பேரும் சைலண்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. வாங்கிட்டு வந்தீங்களே, வீட்டில் ஒருத்தர் இருக்கான், இது கொடுப்போம் அப்படிலாம் கிடையாதா? ஜேகே வந்து உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள் பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் தான் கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் படக்கு திரும்பி உட்காந்து சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகேக்கு ஷாக்கு. புருஷன் தான் ரெடி, கொஞ்சம் கொடுத்துட்டு திங்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் கமக்கமாக தின்னுட்ருக்கீங்க. உங்கள் அத்தையே அப்போ தான் அவங்க நீங்களாச்சும் வந்துட்டு கொஞ்சம் தான் கொடுத்தாங்கன்னாச்சும் சொன்னீங்க. உங்கள் அத்தை சத்தமே கட்டல, அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்கள் 2 பேர்கிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன ஒரு வாய் சாப்பிட்றீங்களா? ஓட்டு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறான். நீங்கள் ஓட்டு வரீங்க, புளியோதரையும் பொங்கல் தான் வாங்கிட்டு வந்துருப்பீங்க, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. நீ இன்னொரு வாயா, சரி உட்காருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே உட்கார வச்சு நீங்கள் உங்கள் அதை ஊட்டாமல் உங்கள் அத்தை தான் எடுத்து ஊட்டிகிட்ருக்கீங்க. அடியே என்னடி அவங்க பையன் தானே. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். ஏன் புருஷன் தானே அப்படி சொல்லிட்டு அவனுக்கு இதுலேருந்து அதுலேருந்து மாற்றி ஓட்டிகிட்ருக்கீங்க. 3 பேரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சைலண்ட்டாக ரூமில் படுத்துருக்கீங்க. ஜேகே வந்து உங்கள் பக்கத்துலலாம் படுத்துருக்கான். நீங்கள் சாரீ சேஞ்ச் பண்ணல, சரி சாரியோடையோ தூங்குவோம், இது வேறு எதுக்கு மாற்றிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு சோம்பேறித்தனத்தில் போய் சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைடு தான் படுத்திருப்பான். அவன் சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்ருக்கான். அந்த சாரிக்கும் அதுக்கும் செம்ம எடுப்பாக இருக்கீங்க நீங்கள். அதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்கின்னோட ஒட்டுற மாதிரி ஒரு சாரீ தான் கட்டியிருப்பீங்க. அப்படியே உங்கள் ஸ்கின்னோட அட்டாச் ஆகி கிடக்கும். அவ்வளோ எடுப்பாக தெரியுது. ஜேகேக்கு நீங்கள் இப்போ குழந்த மாதிரியே தெரியல, பட் குட்டியாக தான் இருக்கீங்க. நீங்கள் ஹைட்டு கிடையாது. நீங்கள் ஜேகேவோட செம்ம ஷார்ட்டு. அவனுக்கு நின்னிங்கன்னா அவன் செஸ்ட்டுக்கிட்ட தான் இருக்கும் உங்கள் தலையே. நீங்கள் அப்படியே அவனை நிமிர்ந்து பார்த்து தான் பேசணும், அந்த மாதிரி தான் இருப்பீங்களா? ஸோ செம்ம ஷார்ட்டாக இருப்பீங்க. பட் அந்த சாரியில் ஒரு மாதிரி டாலாகவும் தெரியுறீங்க, செம்ம அழகாகவும் தெரியுறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் நல்லா தொங்கிட்டீங்க. ஜேகே அப்படியே பொறுமையாக உங்கள் மேலே வரோம். உங்களுக்கு செம்ம தூக்கம். நீங்கள் கண்ணை கூட திறக்கலையே. ஜேகே அப்படியே வந்து உங்கள் ஐஸு நோஸு லிப்ஸு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்கான். உங்கள் செஸ்ட்டை பார்க்குறான். நல்லா அவனுக்கு வந்துட்டு இப்போயே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணும் போல இருக்குது. பட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹிப்பு கிட்ட வந்துட்டான். உங்கள் ஹிப்பு கிட்ட இருக்க சாரியை பொறுமையாக நவுத்துறான். அது அப்படியே செஸ்கிட்டே சேர்ந்து நவுறுது. அப்படியே கீழே மேலே ஒரு ஃப்ளோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் அந்த தலையை வச்சுக்கிட்டான். பட் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பொறுமையாக வச்சுருப்பான். அப்படியே கீழேருந்து மேலே வியூ பார்க்குறது, தலையை பொறுமையாக திருப்பி இங்கிட்டு இருந்து இங்கிட்டு பார்க்குதுன்னு சொல்லி சார் பயங்கரமாக உங்களை வச்சு பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவங்க நாவலில் போய் பொறுமையாக அவன் டங்கை வச்சு உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அவள் லைட்டாக லிக் பண்ணி சக் பண்ணியிருப்பான்.
பட் உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. நீங்கள் நல்லா முரட்டத்துக்கும் தூங்கிட்டு இருக்கீங்க. இல்லை உங்கள் தாலி வேற அப்படியே கிடக்கல. உங்கள் தாலியில் பொறுமையாக கிஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தாலி இருந்த இடத்துல தாலி எடுத்துகிட்டு நீங்கள் அப்பயும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே அந்த சாரி வேறு உங்கள் செஸ்ட் கிட்டே விலகிருக்கும்ல, உங்கள் செஸ்ட்டில் போய்ட்டு நைட்டாக கிஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போகிறோம். அவனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு. ஏன்னா ப்ளவுஸ் கொஞ்சம் லோவாக தான் இருந்திருக்கும். அங்கே பார்த்தா ஜேகேன்னு சொல்லி டேட்டூ இருக்குது. ஜேகே ஒரு நிமிஷம் அந்த டேட்டூவே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அது டேட்டூ தான் கன்ஃபார்மாக தெரியுது. பட் நீங்கள் டேட்டூ போட்டிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஷாக்கு. பொறுமையாக ஹேண்டை வச்சு அதை ரப் பண்ணுறான். அது டேட்டூ தான். ஜேக்கு இப்படியே அந்த டேட்டூவே பார்த்துட்ருக்கோம். பொறுமையாக அந்த டேட்டூ மேலே போய்டும். எப்படி டேட்டூலாம் போட்டேன்? அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா? நான் கூட என்னை பிடிக்காது போல. குழந்தை ஏதோ எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்குதுன்னு நினச்சேன். ரெண்டு ஜேக்கின்லாம் போட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே பொறுமையாக கீழே வரான். அவன் இப்போ தான் நோட் பண்ணுறான். உங்கள் ஹிப்பு கிட்ட வந்துட்டு ஜேகே ஒயன்னு சொல்லி ஒரு டேட்டூ போட்டிருக்கீங்க. அதாவது சாரி கட்டினா தெரியாது, நீங்கள் கொஞ்சம் இன்னைக்கு கீழே இறக்கி கட்டவும் அது தெரியுது. ஜேகே அந்த டேட்டூலையும் போய் என்னடி பண்ணி வச்சுருக்க பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஜேகே சைலண்ட்டாக படுத்துருப்பான். பட் அவனுக்கு தூக்கமே இருந்திருக்காது. 2 இடத்துல நீங்கள் டேட்டூ போட்டிருக்கீங்க. அது ஒரு இடத்துல ஜேகே, இன்னொரு இடத்துல ஜேகே ஒயன்னு சொல்லி அவன் அதையே யோசிச்சிட்டே படுத்துருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு தாலி குறிச்சி கொடுக்குற ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. பட் உங்கள் அக்கா தான் வந்துட்டு ஹனிமூன் போயிட்டாலே. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மட்டும் வைக்கிறாங்க. தாலிலாம் பிரித்து கோர்க்குறாங்க. பட் ஜேகேக்கு வந்து அந்த மஞ்சக்கயிறு எதுவும் கழுத்து ரொம்ப பிடிச்சிருக்கும். தாலி செயின் ஓகே தான். பட் அதை மஞ்சக்கயிறு கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் வீட்டில் தான் எல்லோரும் இருக்கீங்க. அவங்க நெத்தியில் வந்துட்டு இப்போ ஜேகே வந்து குங்குமம் வச்சு விட சொல்லியிருப்பாங்க. அவன் கொஞ்சம் பெருசாகவே வச்சு விட்டான். உங்களுக்கு ஐயோ இவன் ஏன் பெருசாக வச்சு விட்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்குறீங்க நீங்கள் லைட்டாக அப்படியே குங்குமம் தெரியாத மாதிரி குட்டியோண்டு அழகாக வைப்பீங்க. அவனெல்லாம் மண்டையை தண்டி வச்சு விட்ருக்கான். ஆடு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு என்ன பார்த்துட்ருக்க? சும்மா தான் மாமா குங்குமத்தை தான் பார்க்குறேன். அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். என்ன மாமான்லாம் கூப்பிட்ற? அம்மா தான் சொன்னாங்க ஜேகேன்னு கூப்பிடக்கூடாது, கல்யாணம் ஆயிடுச்சுல மாமான்னு கூப்பிடுன்னு சொல்லி. ஓ சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் இந்த குங்குமத்தையே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பார்க்குறேன்? இல்லை குங்குமம் ஏன் இவ்வளோ பெருசாக வச்சுட்ருக்கீங்க? என் பொண்டாட்டி தானே? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? அப்போ அப்படி தான் வச்சுடுவேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு 2 பேரும் டேரெக்டாக வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. ஜேகே வந்து அமைதியாக இப்போ பெட்டில் படுத்து அவன் பாட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கான். இப்போ உங்களுக்கு சாரி சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் சைலண்ட்டாக ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவன் பாட்டு கேஷுவலாக உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்து நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். நீங்கள் அவன் கொஞ்சம் க்ளோஸில் போயிட்டு ஜேகேக்கு அப்போ கூட காது கேட்குற மாதிரி படுத்துருக்கான். மாமா என்னம்மா சொல்லிட்டு ஜேகே உங்களை க்யூட்டாக பார்க்குறான். இப்போ மட்டும் பார்த்தியா என்னம்மா கேட்குறான் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. அதுக்கு நீங்கள் வெளியே போகணுமே. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் உன் ஹஸ்பண்ட் தானே? அப்படின்னா போ மாற்று. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த சைடு திரும்பின்ட்டு ஜேகே பார்க்குறானா இல்லையான்னு சொல்லிட்டு இப்படி சைட் ஐஸில் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே கண்டுக்காத மாதிரியே படுத்துருக்கான். நீங்கள் அப்படியே சாரி மாற்றிட்டு ஃபுல்லாக மாற்றிட்டு சுடிதாரெலாம் போட்டு திரும்புறீங்க. ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே என்ன செம்மையாக இருக்கு அடிச்சுட்டு ஜேகே பார்க்குறீங்க. பின்னாடி திரும்பி பத்தாது வயன் மிரர் இருக்காங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இறங்கி போயிட்டோம். நீங்கள் அப்போ இருந்தால் பார்க்குறீங்க, அங்கே பின்னாடி மிரர் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் செம்ம ஷாக்கு. அப்போ மிரரில் மாமா பார்த்துருச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மிரர் மாதிரி செக் பண்ணுறீங்க. ஆமாம் உண்மையிலே தெரியுது. உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு பொறுமையாக இறங்கி வரீங்க. அங்கே பார்த்தா வந்துட்டு மற்ற 5 பேர் உட்காந்துருக்காங்க. சுகாதான் ஆல்ரெடி வெளியே போயிட்டான்ல, அதாவது ஹனிமூன் போயிருக்கான்ல. 5 பேர் உட்காந்து சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஷாக். இவங்க எங்கெல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன ஜின் ப்ரோ அதிசயமாக இங்கே வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அங்கே ஒயன் இருந்துச்சு, பேச ஒரு ஆள் இருந்துச்சு, போன மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லோரும் இங்கே வந்துட்டீங்களே, அதான் நாங்களும் இங்கே வந்துட்டோம். ஓஹோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஜிவினவி உங்களை பார்த்துட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷனில் நீ செம்மையாக இருந்த தெரியுமா, தேங்க்யூ அப்படி சொல்கிறீங்க. ஜேகப் உங்களை பார்த்துட்டு ஆமாம் எனக்கும் பார்க்க நீ நிஜமாக நீ குட்டி பொண்ணு மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, நீ பார்க்கவே இன்னைக்கு பெரிய பொண்ணு மாதிரி இருந்தேன் ஆடி சொல்லிட்டு நீங்கள் ஜேகப் வச்சு ஷாக்காக பார்க்குறீங்க. ஜேகப் எப்போதுமே உங்களை குட்டி பாப்பான்னு சொல்லுவான். அவன் பெரிய பொண்ணுன்னு சொன்னது உங்களுக்கு ஷாக்கு தான். ஆமாம் எனக்கும் இன்னைக்கு ஒயின் பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி தான் அந்த அப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த டாபிக் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சுகாவும் உங்கள் அக்காவும் எப்படி லவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போகுது.
எனக்கும் அதாண்ட ஷாக்கு. எல்லாரும் ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ பார்த்தாலும் இந்த ஜேகே பையன் தான் வெறிக்க வெறிக்க மியா பார்ப்பான். ஆனால் பாரு சுகா வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டான். அண்ணன் பார்க்க தம்பி பார்க்க அண்ணன் கரெக்ட் பண்ண கரெக்ஷன் கரெக்டாக சொல்லிட்டேன்டா. அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஃபன் பண்ணிட்டு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. அப்போ உண்மையிலே ஜேகேக்கு எங்கள் அக்கா பிடிக்குமா? அப்போ ஜேகே சும்மா இப்போ பார்த்தா வந்துட்டு எனக்கு அவளோட காஸ்டியூம் பிடிக்கும், பேசுகிற விதம் பிடிக்கும், அதனால தான் பார்க்குறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ ஜேகே ஒன் சைடு எங்கள் அக்காவை லவ் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷாக்கு. இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கப்போ தான் ஒரு செகண்ட் நோட் பண்ணுறாங்க, அங்கே இன்னொரு ஜீவன் உட்காந்துருக்கு சைலண்ட்டானு. அப்படியே எல்லோரும் உங்களை பார்த்துட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே தலையில் கை வச்சிட்டான். அட பாவி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, ஏன்டா என் பொண்டாட்டி முன்னாடி போட்டு உடச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தலையில் கை வச்சுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக ரூமுக்கு போயிட்டீங்க. ஜேகேவோட அமௌண்ட்டு அட அறிவுக்கிட்ட பயிலுங்களா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜேகேவோட அம்மா பார்க்குறாங்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா, அவள் முன்னாடி போய் என்னத்தை சொல்லி வைக்கிறீங்க? அவளுக்கும் ஜேகே கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன்டா அப்படி மறந்துட்டு நல்லா வாயில் வருது அப்படி சொல்லிட்டு அவங்க பிடிச்ச அம்மட்டு பேர்த்தையும் திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் திட்டு வாங்கிட்டோம். ஐயோ தப்பான விஷயத்த கரெக்டாக பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே அன்றைக்கி போயிருக்கோம். நைட் வந்து நீங்கள் சைலண்ட்டாக படுத்திருக்கீங்க. பொதுவாக ஜேக்கிட்ட ஒன்று 2 வார்த்தையாச்சும் பேசுவீங்க. எனக்கு ஒரு குட் நைட் கூட சொல்ல. உனக்கு எங்கள் அக்கா தான் பிடிச்சிருக்குன்னா அப்போ என்ன வேண்டாம் வெறுப்பை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? அதனால தான் அன்றைக்கி ஜேகே வந்துட்டு நிச்சயத்தம் பண்ணலான்னு சொன்னப்போ அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி உங்கள் அம்மா காது கடிச்சிட்டே இருந்தாரோ, அப்போ என்ன பிடிக்கும் அதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே உங்கள் சைடு திரும்பிட்டு ஒயன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. என்னாச்சு, என்ன யோசிச்சுட்டே இருக்கா? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக படுத்து தூங்கிட்டீங்க. எப்படியோ ஒரு 2 days போகுது. இப்போ வந்து சுகாவும் வந்துட்டு உங்கள் அக்காவும் வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க, யார்ட்டையுமே பேச மாட்டேங்கிறீங்க. உங்கள் அக்கா ஏதாச்சும் கேட்டாலும் அவ்வளோதான். உங்கள் அத்தைக்கு வந்துட்டு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. என்னடியே ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை தானே, காலேஜ் கிளம்புறேன் அப்படி சொல்கிறீங்க. உங்கள் அத்தை சரிப்போ அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக ஜேகே வரான். என் ட்ராப் பண்ணுறேன். இல்லை சுகா மாமாவை இன்றைக்கும் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. 2 நாளாக நீ சுகா கூட தான் போயிட்டுருக்க, வா இன்றைக்கி நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, நான் சுகா மாமா கூடயே போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சுகா கூட கிளம்பி காலேஜ் போயிட்டீங்க. ஈவினிங்காக பார்க்குறீங்க, அங்கே ஜேகே வந்து நிற்கிறான். சுகா மாமா வரேன்னு சொன்னாங்க, வேலை இருக்குன்னு சொன்னால் தான் நான் வந்தேன். சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் பைக்கில் ஏறி அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்துட்டு டேரெக்டாக ஒரு மால் தான் போகிறான். எதுக்கு மால்? அம்மா தான் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக ஜேகே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஜேகே வந்துட்டு இப்போ நடு ஹாலில் ஸ்டாப் ஆகி நின்ட்டான். என்னாச்சு? நிமிஷம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. அங்கே பார்த்தா வந்து நம்ம பாய்ஸ் 6 பேர் உங்கள் அக்கா அப்படியே வந்துட்டு எல்லோரும் செட்டாக நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு? இவங்களும் ஷாப்பிங் வந்திருக்காங்களா? ஜேகே வந்துட்டு அப்படியே போய் அவங்க எல்லாத்துக்கும் நடுவில் நிற்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. மேலேருந்து ஃபுல்லாக பலூன்ஸ் கொட்டுது. உங்களுக்கு ஷாக்கு, என்ன நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு அந்த பலூன்ஸை பார்த்துட்டு இங்கே பார்க்குறீங்க. இவனுங்க அப்படியே பாட்டு பாடிட்டே ஆட ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அக்கா வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டா அங்கே எல்லோரும் பயங்கரமாக டான்ஸ் பண்ணுறானுங்க, சிங் பண்ணிக்கிட்டே பண்ணுறாங்க. ஜேகே தான் அது மெயினாக நின்று பாடிட்டுருக்கோம். நீங்கள் ஷாக்கில் பார்த்துட்டுருக்கீங்க. ஜேகே அப்படியே பாடிட்டே வந்து உங்கள் கையை பிடிச்சி உங்களையும் சேர்த்து ஆட வைக்கிறான். உங்களுக்கு ஷாக்கு இப்போ என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 பேரும் ஆடிட்டுருக்கீங்க. ஜேகே அப்படியே வந்து உங்கள் சீக்ஸோடு சேர்ந்து உங்களை ரொம்ப டைட்டாக பிடிச்சி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் சீக்ஸில் கை வச்சுட்டு லவ் யூ. உங்கள் அக்காவை பார்த்தந்தான், சைட் அடிச்சந்தான், அது ஏன்னு தெரில. பட் அப்பா வந்துட்டு மியா கொஞ்சம் அழகாக தெரிஞ்சா. அதுக்கப்புறம் அவள் எங்கள் அண்ணனோட ஒய்ஃப். ஸோ எனக்கு சுத்தமாக அழகாக தெரில. அவளுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் லவ் இருக்குதுன்னு தெரிஞ்சப்ப அதுக்கப்புறம் நீ தான் ரொம்ப அழகாக தெரிகிற. அது ஜஸ்ட் அட்ராக்ஷன் நினைக்கிறேன். இதுதான் லவ்னு நினைக்கிறேன். இதுதான் என் லைஃப்னு நினைக்கிறேன். லவ் யூடி. ஜேகே உங்கள் ஃபேஸை பார்த்து சொல்லியிருப்பான். நீங்கள் ஹானி ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே வந்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. எல்லோரும் பயங்கரமாக சேரப் பண்ணுறாங்க. அந்த மாலில் இருக்க அவ்வளோ பேரும் அந்த சைட்லாம் எட்டி பார்த்து கை தட்டி வாவ் செம்மையாக இருக்கல்ல, ஐயோ இந்த பையன் சூப்பராக ஆடுனாம்ப்பா அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு செம்ம ஷை. அது இவ்வளோ பேர் முன்னாடி ஜேகே கிஸ் பண்ணிட்டார்ல, அப்படியே ஜேகேயோட செஸ்ட்டில் அவங்க தலையை வச்சுட்டு போகலாம் போகலாம் போகலாம், எனக்கு வெக்கமாக வருது. சரி சரி வா அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை அப்படியே வெளியே கூப்பிட்டு வந்திருப்பான். நீங்களும் ஜேகே வந்து பைக்கில் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து ஜேகேயோட ஷோல்டரில் கை வச்சுருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்கு. அவன் சொன்னதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து உங்கள் அவ்வளோ வெக்கப்பட வைக்குது. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுகிட்டே இருக்கீங்க. ஜேகே மிரரில் பார்க்குறான். அவனுக்கு இப்போ வந்து ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி அவனுக்கு உங்கள் மேலே அந்த லவ்வையும் அவன் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான். ஸோ அது அவனுக்கு ரொம்ப ஹாப்பி தான். இப்போ 2 பேரும் டேரெக்டாக வீட்டுக்கு வரீங்க.
ஜேகேவோட அம்மா அப்படியே ஜேகே பார்த்துட்டு, டே வீடியோ அம்மா பார்த்தேன்டா, டே நீ இவ்வளோ ரொமான்டிக்காடா. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, சுகா அனுப்புனானா அப்படி கேட்டும் கைப்பிடிச்சு உள்ள போகிறான். சுகா எங்கே அனுப்புனா, இந்தா இதில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இன்ஸ்டாவில் வந்திருக்கும். ஜேகேக்கே ஷாக்கு. அவன் பார்க்குறான், இன்ஸ்டாவில் நிறைய பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க. நீங்களும் ஜேகே இதை பார்த்துட்டு, என்னது இது அப்படி சொல்லிட்டு ஜேகேட்ட கேட்குறீங்க. தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்குறாங்க. நிறைய பேர் வீடியோ போட்டு அதுக்கு நிறைய லைக்கு கமெண்ட்டுன்னு பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அது வந்துட்டு வாய்ஸ்லாம் ஃபுல்லாகவே கேட்குது, கிளியராக இருக்குது. உங்களுக்கு ஜேகேக்கு அதுவே ஷாக். பட் ஜேகே ஹாப்பி தான். இது கூட நல்லா இருக்குல்லடி. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அட வாடி இப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க கையை பிடிச்சி டேரக்டாக உங்களை ரூம் கூட்டு போய், இந்தா ட்ரெஸ் பேக் பண்ணு. என்னத்துக்கு? ஒரு 4 நாளுக்கு ட்ரெஸ் பேக் பண்ணு. எதுக்கு மாமா? நம்ம 2 பேரும் ஹனிமூன் போகிறோம். எனக்கு காலேஜ் இருக்குது. லீவ் போடுறேன். என்னமோ பெரிய இவா மாதிரி தான் வாடி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கூட சேர்ந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இப்போ 2 பேரும் கீழே வரீங்க. இப்போ தான் சுகாமியாக வந்திருப்பாங்க. எங்கடா கிளம்புறீங்க? நாங்கள் ஹனிமூன் போகிறோம். ஜேகே அப்படி சொல்லவும் எல்லோரும் ஜேகே பார்த்துட்டு, என்னடா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. டே அப்போ காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா வந்து உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜேகே டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு, அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் ஹனிமூன் போகிறோம், உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி அவன் பாட்டு கூப்பிட்டு வரான். எல்லோரும் என்ன பண்ணுறான் இவன் திடீர்னு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ஹாப்பி தான். சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ நீங்களும் ஜேகே வந்து இப்போ வந்து ஹனிமூன் வந்திருக்கீங்க. அது தனியாக ஒரு வீடு தான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, இன்னும் அம்மா ஹோட்டல் புக் பண்ணல. ஹோட்டல்லாம் வேணாம், இந்த வீட்லேயே இருக்கலாம். சரி அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, பசிக்குதுடி, சரி வாங்க நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிச்சனில் பார்க்குறீங்க. திங்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து அப்படியே உங்களை பொறுமையாக ரப் பண்ணுறான். நீங்கள் ஷாக்கில் ஜேகே பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க? போய் சாரி மாற்றிட்டு வரியா? சாரியா? எதுக்கு? இதுவே கம்ஃபர்டபுள். சாரி மாற்றிட்டு வா. சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவன் குக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் போய் சாரி மாற்றிட்டு வந்துட்டீங்க. வா வந்து இதை பண்ணு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க. சாருக்கு சாரின்னு ஒன்று தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே ஃப்ரண்ட்டை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிட்டான். அவன் கையை ஃபுல்லாக வச்சு ரப் பண்ணிட்டேன்னு. என்னடி என் கை பிடிக்கிற அளவுக்கு தான் இந்த இடுப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். ஜேகே என்ன பண்ணுறீங்க? ஜேகே அப்படியே வந்துட்டு நீங்கள் குக் பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உங்களை அப்படியே திருப்பி அந்த கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அவனுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவன் வந்து உங்கள்கிட்ட எனக்கு பனானா மில்க் ஷேக் வேணும்னு கேட்டிருப்பான். நீங்கள் அதுக்காக பனானாவில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அங்கே வந்து ஒரு இதில் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஹாட் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஓகே அதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை மெல்ட் பண்ணிப்பீங்க. ஜேகே அப்படியே அந்த பனானா வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்டில் போட்டு டிப் பண்ணி அதை ஃபுல்லாக எடுக்கிறோம். ஃபுல்லாக சாக்லேட்டாக அப்படியே ஒழுகுது. அதை கொண்டு வந்து அப்படியே உங்கள் லிப்ஸ் மேலே வைக்கிறான். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அதை அப்படியே பைட் பண்ணி சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். லிட்டர்லேயே உங்கள் லிப்ஸே சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கான். அம்மா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அப்படியே ஜேகே வந்து லைட்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அவன் அப்படியே அதை ஃபுல்லாக சாப்பிட்ருப்பான் அந்த சாக்லேட்டை. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே அப்படியே அது ஒழுக ஸ்டார்ட் ஆகிருக்கும் வாயிலேருந்து. அதை அப்படியே ஃபுல்லாக லிக் பண்ணி பயங்கரமாக இது பண்ணுறான். நீங்கள் மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டை வந்துட்டு அப்படியே அவன் கையை விட்டு 2 ஃபிங்கரில் எடுத்து அப்படியே உங்கள் நெக்லேருந்து உங்கள் செஸ்ட்டு வரைக்கும் ரப் பண்ணுறான். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அதை அப்படியே பொறுமையாக லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். லவ் யூ லவ் யூ லவ் யூ சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அதை லிக் பண்ணிட்டு பயங்கரமாக ப்ளஷர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா 2 பேர் இப்போ ஃப்ளோரில் இருக்கீங்க. அந்த சாக்லேட் மொத்தத்தையும் உங்கள் மேலே ஊற்றி சாப்பிட்டுட்டான். அந்த பனானாவே உங்கள் மேலே வச்சு அப்படியே உங்களை பைட் பண்ணி சாப்பிட்ருப்பான். இப்போ 2 பேரும் செம்ம டயரில் படுத்துருக்கீங்க. உங்களுக்கு வெறும் ஃபர்ஸ்ட் டைம் உயிரை எடுத்துட்ட மாதிரி ஜேகே போட்டு பண்ணி வச்சுருக்கான். நிற்கிது ஜேகே. சரி எந்திரி சாப்பிட்லாம். என்னத்தை சாப்பிட்றதா? நீ மொத்தமாக தின்ட்டே. நான் மொத்தமாக சாப்பிட்டேன். நீ எங்கே சாப்பிட்டேன்? எங்கே சாப்பிடவே இல்லை எப்படி சொல்லிட்டு ஜேகே இப்போ வந்து கீழே படுத்துட்டு அவன் மேலே அந்த சாக்லேட் எடுத்து ரப் பண்ணுறான். அம்மா என்ன பண்ணுறீங்க? இப்போ நீ சாப்பிடு. நீங்கள் வந்துட்டு அப்படியே அதை பொறுமையாக நீங்களே லிக் பண்ணிட்டு நீங்களே சாக்லேட் எடுத்து அங்கங்கே அவனுக்கு ரப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகேக்கு அவன் பண்ணுறத விட நீங்கள் பண்ணுறது செம்ம ப்ளஷர் ஆகுது. 2 பேரும் பயங்கரமாக ஹாட்டாக ஒரு மேக்கப் செஷன் முடிச்சிருப்பீங்க. இப்போ 2 பேரும் பெட்டில் படுத்துருக்கீங்க. உங்களுக்கு செம்ம டயர்டு. அப்படியே தூங்கியிருப்பீங்க. அப்படியே அந்த 4 நாள் ஃபுல்லாக ஹனிமூன் ஃபுல்லாக அந்த வீட்லேயே போயிருக்கும். உங்களை ஒரு இடத்துக்கு கூட வெளியே கூட்டு போகல. அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு செஞ்சுட்டான். இப்போ ஹனிமூன்லாம் முடிச்சு டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்தாச்சு. உங்கள் அக்காவுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து க்யூட்டாக ஒரு குட்டி பேபி பாய் இருக்கான். உங்கள் அக்கா இப்போ தான் வந்துட்டு 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா.
நீங்கள் வந்துட்டு ஜேகே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம். ஸோ நீங்கள் பெட்டில் உட்காந்து சின்சியராக படிச்சுட்ருக்கீங்க. எஸ் எஸ் நீங்கள் எப்படி ஜேகே பார்க்குறீங்க, எப்படி சைலண்ட் ஆகிட்டு பார்க்குறீங்க. அவன் பாட்டுக்கு தம்பியை தூக்கிட்டு ஆஹா ஆடி சொல்லிட்டு அழகாக குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவதா என்னது என்னது ஆஹா அப்படியா என் செல்லம் அப்படி சொல்லுதா அம்மா மிரட்டினாலும் அப்படி சொல்லிட்டு ஜேகே பாட்டு பேசிகிட்டு இருக்கான். மாமா என்ன பண்ணுறீங்க? அவன் கிட்டமே நான் பேசாமல் தான் அடுத்த செகண்டே உனக்கு தேடுறாண்டி, அதான் நானே பேசி சமாளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கிட்ட அங்கிட்ட நடந்தா வந்துட்டு பேசிகிட்டே நடந்துகிட்ருக்கான். மாமா இங்கே வாங்கலே என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே கிட்டே வரான். நீங்கள் ஜேகே லிப்பில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்களை கிஸ் பண்ண வரோம். அவங்க பையன் கரெக்டாக அவங்கள பார்த்துட்டு அந்த யாடி சொல்லிட்டு அப்படியே ஜேகே தூக்கிட்டு வர்றான். நீங்கள் ஜேகே செய்யறதை பார்த்து விழுந்து சிரிக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் பையனை கேரி பண்ணிட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் நடந்துட்டு இருந்திருப்பான். அவன் நல்லா தூங்கிட்டான். பட் ஜேகே வந்துட்டு அவனை தூக்கிட்டு அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டுருக்கான். அவனுக்கு செம்மையாக தூக்கம் வருது. பட் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. குழந்தை கொண்டு வந்து படுக்க வச்சா அவன் அடுத்த செகண்ட் முழிச்சுப்பான். அது இல்லாமல் லைட் எரிஞ்சாலும் பேபிக்கு டிஸ்டர்ப் ஆகும்லன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்துட்டுருக்கான். அம்மா படிச்சுட்டு வாங்க வரேம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையாக பேபி வந்து கட்டையில் படுக்க வைக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூடா ஜேகேன்னு அடுத்த செகண்டே சொல்கிறான். லவ் யூடி அடுத்த செகண்டே சொல்லிடுவீங்களோ? அடுத்த செகண்டே சொல்லிடுவேண்டி என் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கில் லைட்டாக கிஸ் பண்ணுறான். மாமா நாளைக்கு எக்ஸாம்டா. சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கீழே படுக்கிற. இப்போ வந்து நீங்கள் ஜேகேக்கு மேலே படுத்துருக்கீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு உனக்கு ஏன்டா என் மேலே இவ்வளோ லவ் வந்துச்சு தெரியலையே. நீங்கள் அவனை பார்த்துட்டு எங்கள் அக்காவே இவ்வளோ லவ் பண்ணியே. உங்கள் அக்காவை ஜஸ்ட்டு சைன்ட்டு தாண்டி அடித்தா ஏன்டி அப்பப்போ இதை கொண்டு வந்து விட்டுறா. ஆனால் சைன்ட்டு அடிச்சிடலாம் அதான். ஆனால் சுகா மாமாக்கு தானே டென்ஷன் ஆகாதாடா. ஜேகே உங்களை பார்த்துட்டு எல்லாம் அவனுக்கு ஆகாது நீ தூங்க அப்படி சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்ருக்கான். ஏன்னா அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் நான் சைட்டு தான் அடித்தேன், அதனால் அவனுக்கு எதுவும் பெருசாக தெரியாது. நீ தூங்குமா அப்படி சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்ருக்கான். நீங்களும் அப்படியே தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் சின்சியராக படிச்சுட்ருக்கீங்க. அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு ஜேகே வந்து உங்களுக்கு ஊட்டிகிட்டு இருக்கான். உங்கள் அத்தை வந்துட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் பையனை வந்து சுகர் கேரி பண்ணிட்டேன். சரி சாமி என்ன வேணும்? எங்கள் அழகு சங்கத்துக்கு என்ன வேணுமா? ஆஹான்னு சொல்லிட்டு அங்கிட்டு சுகா போட்டு பேசிகிட்டு இருக்கான். உங்கள் அக்கா சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ஜேகே ஃபுல்லாக ஓடிட்டேன் போலாமா அது சொல்லுங்க. கரெக்டாக உங்கள் பையன் ஒன்று உங்களை பார்த்துட்டு ஒன்றும் அப்படி சொல்லிட்டு அப்படியே சுகா வந்துட்டு மழுப்பி தூக்கிட்டு போகிறான். நீங்கள் சிரிச்சிட்டு மாமா பாவம் சரி வா நம்ம போயிடலாம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்கள டேரெக்டாக கூப்பிட்டு போய் எக்ஸாம் பண்ணிட்டுருப்பான். இங்கே ஜேகே பார்த்துட்டு வா ஐ லவ் யூ ஜேகேவை லவ்யூன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அவன் டேரெக்டாக வீட்டுக்கு போய் ஆஃபீஸ்க்கு வந்து குழந்தை தூக்கிட்டே போயிட்டான். உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு டெய்லியும் இருக்க மாதிரி இருக்கும். உங்களால் வீட்டுக்கு வந்து அந்த கொஞ்சம் நேரத்துக்கு படிக்கிற டைம் அப்படி இப்படின்னு தானே மெயின்டைன் பண்ண முடியும். பாப்பாருனா அதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஜேகேவே வந்துட்டு பையனை தூக்கிட்டு போயிருப்பான். ஜேகேவோட அம்மாட்ட கொடுக்கலாம். பட் வந்துட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு உங்கள் அக்காவை பார்த்துக்க வேண்டியது இருக்குது. உங்கள் அக்காவை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால அவளை பார்த்துக்கிறப்ப இந்த குழந்தையும் சேர்த்து கேரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஜேகே நானே பார்த்துக்குவேன்ப்பா. என் பையனை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவனே குளிக்க வச்சு அவனே சோறுட்டி எல்லாமே பண்ணிப்பான். உங்ககிட்ட ஜஸ்ட்டு ஃபீட் பண்ண மட்டும்தான் குடிப்பான். இல்லைனா அதையும் மேக்ஸிமம் மட்டும் ஃபீட் பண்ணுறதுக்கு கூட மில்கை நானே வச்சு நானே ஃபீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். நீங்களும் ப்ரெஸ்ட் மில்க் பண்ணி கொடுத்துருவீங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அதையும் ஃபீட் பண்ணிப்பான். ஜேகே செம்ம கேரிங்காக இருப்பான். உங்கள் அக்கா நிறைய டைம் சுகாட்ட சொல்லுவா ஐயோ நான் ஜேகேவே கல்யாணம் பண்ணிப்பான் போல நீ ஏன்டா நிமிஷப்படுத்துகிற சுகா வந்துட்ட பண்ணுறேன் சரிடி மாச்சே வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு போயிடுவான். பட் ஜேகே அடுத்த செகண்டே என்னம்மா இருமா நான் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கொண்டு தான் அவங்களுக்கு ஊட்டியெல்லாம் விடுவான். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அக்காவுக்கு எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய டைம் அவள் ஜேகே பார்த்து சொல்லிட்டே இருப்பானுங்க கண்ணு வாங்கியாவது என் புருஷனை ஐயோ லவ்யோட ஒரு சொல்லிட்டு ஜேகே பார்த்து உடனே சொல்லுவாங்க அக்கா இவங்க ரொமான்ஸை தாங்கல ஒரு புள்ள பிறந்துருச்சு ஒரு புள்ள தானே பிறந்துச்சு ஏமாம்மா ஒரு புள்ள தானே பிறந்துச்சு. ஜேகே உங்களை பார்த்துட்டு இன்னும் 2 பெற்றுக்கலாமா 2 என்ன 4 கூட பெற்றுக்கலாம் அப்படிங்கிற அவட சொல்லிட்டு 2 பேர் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்கா பார்த்துட்டு பிறந்த உடனே இப்போ தான் வந்துட்டு கொஞ்ச நாளே கீழே கிடக்கு அதுங்காட்டி 4 பெற்றுக்கிறீங்க நாங்கள் பெற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை பார்க்குறாங்க. நாங்கள் பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் க்யூட்டாக வர சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து சின்சியராக ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி இங்கே பாரு எப்படி சொல்லி காட்டுறீங்க. இங்கே பார்த்தா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான் இருக்குது. இன்றைக்கி ஃபுல் சப்ஜெக்ட்டு இது மட்டும்தான். ஜேகே உங்களை பார்த்துட்டு இந்த ஃபுல் சப்ஜெக்ட் தான் உனக்கு தான் செம்மையாக தெரியுமே
நீங்கள் தான் அதில் கோல்டு மெடலிஸ்ட் ஆச்சு, ஏன் உங்கள் பையன் கூட அங்கே பாருங்கள் குட்டி கோல்டு அங்கே கிடக்கு. அப்படிங்கிறப்ப இதில் என்னடி படிக்க இருக்குது? அதனால் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புக்கை வந்து திருப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக பண்ணலாமா? மறக்கவே மறக்காது. மாமா பையன் இருக்கான், பொண்டாட்டி கொஞ்சம் குறி, ரொம்ப நாளாச்சு, இது உனக்கு தெரியுமில்ல, பண்ணலாமா? அம்மா பட் இது இங்கிலீஷில் எழுதணும், இதெல்லாம் எழுத முடியாது. ஜேகே வந்துட்டு நான் சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு புக்கை விரித்து வச்சுட்டு பொறுமையாக உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அம்மா என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. பையன் வந்துட்டு அங்கே தொட்டிலில் படுத்திருக்கான். ஜேகே அப்படியே ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு அது ஒவ்வொன்றே புக்கில் இருக்கிறது அப்படியே வந்துட்டு லைன் பை லைன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபுல்லாக இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதுக்கு இது தான் எழுதணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாகவும் தியரிட்டிக்கலாகவும் சேர்ந்து படிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு இந்த 2 பேத்துக்கு செம்ம ஹாப்பியாக டேஸ் போயிட்டுருக்கு. ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நான் சொல்கிறேன், யாருக்கும் வச்சுக்காதீங்க. நான் வந்து ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஐ எம் ரியலி சாரி. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கேன், ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி போடுறதில்ல. ஸோ யாரும் வந்துட்டு என்னை தப்பாக நினைத்துக்க வேண்டாம். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எஃப்எஃப் பார்ப்பாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் அது வந்துட்டு ஓகே இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். பை, லவ் யூ.